நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர் பை 6crores.com co-presented by Sunland Refined Sunflower Oil. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். கடந்த சில வருஷங்கள் இன்னும் சொல்லப்போனால் பல வருஷமாகவே எல்லா மிடில் கிளாஸும் இன்னும் சொல்லப்போனால் லோவர் இன்கம் குரூப்பும் கூட தங்களுடைய பிள்ளைகளை எப்படியாவது ஒரு இன்ஜினியர் ஆக்கிடணும் அப்படின்னு 12th ஸ்டாண்டர்ட் முடித்தா எல்லாரையும் கொண்டு போய் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து விட்றது அப்படிங்கிறது ஒரு வழக்கமான விஷயமாக மாறிடுச்சு. எல்லா இடத்துலையும் இன்ஜினியரிங். கடந்த சில வருஷங்களாக இந்த இன்ஜினியரிங்கை நோக்கி போகக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகுது. ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாரும் இன்ஜினியரிங்கே படிச்சுட்டு இருக்கக்கூடாது, வேறு நிறைய கோர்சஸ் இருக்குது, நல்ல கோர்சஸ் இருக்குது, அதெல்லாம் தான் படிக்கணும். இப்படி இன்ஜினியரிங்கே படிச்சுட்டு இருக்கனால எந்த புண்ணியமும் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுடைய குரலும் ஒரு பக்கம் வலுத்து வருகிறது. பட் இந்த குரல் விமர்சனங்கள்லாம் நிறையா இருந்தாலுமே கூட ஒரு மிடில் கிளாஸுடைய கனவு தன்னுடைய பிள்ளையை எப்படியாவது ஒரு இன்ஜினியர் ஆக்கிவிடணும் என்பதாகத்தான் இருக்கிறது. காரணம் அதற்கு பின்னால் சில நியாயங்கள் அவர்களுக்கு இருக்கலாம். வெளியிலிருந்து அது தவறு சரி அப்படின்னு பேசக்கூடிய விமர்சனவாதிகளுக்கு அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அது அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயமாகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில் எவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட ஒரு 12th ஸ்டாண்டர்டில் கடுமையாக படிக்க வச்சு நல்ல மார்க் எடுக்க வச்சு ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து விட்டா பிள்ளை செட்டில் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு காரணம் அந்த பக்கம் இருக்குது. இன்றைக்கு பேச போகிற நீ நான் இந்த இரண்டு தரப்பையும் பார்க்க போகுது. முதல்ல இதில் இந்த இன்ஜினியரிங்கே படிக்கணும் அப்படின்னு ஆதரிக்கிறவங்க எந்த பக்கம் இருக்கீங்க? இந்த பக்கம். நோ சொல்கிறவங்க இந்த பக்கம் இருக்கிறீங்க. இந்த அட்மிஷன் சூட்சுமங்கள்னு ஒன்று இருக்குது இன்ஜினியரிங் காலேஜஸை பொறுத்த வரைக்கும். அதுதான் பணம் வாங்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை இன்ஜினியரிங் கல்லூரிகள் எப்படியெல்லாம் பணம் வாங்குகின்றன? மார்க்ஸ் வந்தோடனே அட்மிஷனில் போனோடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு துண்டு பேப்பரில் வந்து ஒரு நம்பர் மாதிரி எழுதி கொடுத்துருவாங்க. ஒரு அந்த ஒரு 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 ஆஃபீஸ் மாதிரி ஒன்று இருக்கும், துண்டு பேப்பர் நம்பர் மாதிரி எழுதி கொடுத்துருவாங்க. உள்ளே போனவுடனே ஒரு ஒரு ரூம் ஒன்று இருக்கும். அவங்க ஒரு இன்சார்ஜ் ஒருத்தர் கூட்டு போவாங்க. ஒரு ரூம் ஒன்று இருக்கும். அந்த ரூம்குள்ளே போயிட்டிங்கன்னா செல் டவர் எதுவுமே வேலை செய்யாது, யாருமே உள்ள போக முடியாது. ஸோ அந்த இடத்துல போயிட்டு அவங்க கேஷ் கவுண்ட் போட்டு வெளில வந்து அவங்க ஒரு நம்பர் எழுதி கொடுப்பாங்க. அதை போய் கொடுத்தோடனே இந்த மாதிரி முடியும். பெரும்பாலான நிறைய ஊடகங்கள், குறிப்பாக தமிழகத்துடைய ஒரு பிரபலமான பத்திரிகை இதை பற்றி மட்டுமே ஒரு தொடர் ஒன்று எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க, தில்லுமுல்லு அப்படிங்கிற பெயரில். ஸோ இன்ஜினியரிங் கல்லூரிகள் நிறைய பணம் வசூலிக்கின்றனங்கிற ஒரு பேரும் இருக்குது. அது எப்படியெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு. ஓகே, பணம் எப்படி வாங்குறாங்க? அந்த பணம் வாங்கும் சூட்சுமம் என்ன சொல்ல யோசிக்கிறீங்க? ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் எங்கள் செல்ஃபோன் டவர் ஒர்க் ஆகாது, அங்கே ஒரு துண்டு சீட்டில் எழுதி கொடுக்கப்பட்டு கோடு வேர்டு மாதிரி இந்த 10 ரூபா நோட்டில் இந்த இந்த ஹவாலா பணம்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த ரேஞ்சுக்கு இருக்கேன். அப்பா தான் முக்கால்வாசி வந்து பசங்களுக்கு வந்து சீட் வாங்க போவாங்க. சரி, போகும்போதே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா செல்ஃபோனை வாங்கிடுவாங்க. ஒரு ரூம் மாதிரி இருக்கும், ஒருத்தர் இருப்பார். ஒரு லேண்ட்லைன் ஃபோன் வரும். ஃபோனை எடுத்த உடனே அவங்க வந்து கேட்பாங்க என்ன கோர்ஸ் படிக்க போகிறீங்க அப்படின்ட்டு. அவங்க அப்பா வந்து அவங்க பையன் என்ன ஆசைப்படுறாரு அதுதான் சொல்லுவார். என் பையன் வந்து இப்போ ஈசி எடுக்க போகிறான் அப்படின்ட்டு. ஈசியா எங்கள் காலேஜில் இப்போ ஈசி சீட்டு 2 தான் இருக்குது அப்படின்னு தான் முக்கால்வாசி சொல்லுவாங்க. நிறைய இருந்தாலும் இருக்கிறது வந்து 2 தான் சார் இருக்குது. நாங்கள் நார்மலாக வாங்குறது பார்த்தீங்கன்னா 4 lakhs வாங்குவோம், இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது, நீங்கள் வந்து 6 lakhs பே பண்ணணும் அப்படின்வாங்க. அவ்வளோதான், அத்தோட ஃபோன் கட் ஆகிடும். வரணும் ஒருத்தர் மட்டும் இருப்பார், ஒரு பில்லோ எதுவுமே கிடையாது. 6 லட்சத்தை வந்து லொக்கையாக அப்படியே எடுத்து கொடுத்துட்டு அவர் சொன்ன போல் வந்து ஒரு கார்டில் இந்த மாதிரி உங்கள் பையனோட நம்பரு கிளம்பிடுங்க அப்படின்றவாங்க. தவிர மற்றபடி எந்த ஒரு இதுவும் இருக்காது. எத்தனை சீட்டு இருந்தாலும் அவங்க கம்மி பண்ணி அந்த டொனேஷன் அதிகம் மார்க்கெட் பார்கெனிங் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி சீட்டு கம்மியாக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வேறு முக்கால்வாசி இன்ஜினியரிங் காலேஜ் வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கிறவங்களாம் ரொம்ப எத்திக்கலாக வாங்குறாங்க சார். எப்படின்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு ட்ரஸ்டி இருக்குங்க சார். அந்த ட்ரஸ்டி பேரில் இவங்க டொனேஷன் கொடுக்குற மாதிரி தான் அவங்க வாங்குவாங்க காசை. 5 லட்ச ரூபா கட்டினீங்கன்னா 5000 ரூபாய்க்கு உங்களுக்கு பில்லு வரும். இது 80G எக்ஸம்ஷன்லேருந்து எல்லாமே இருக்குது இதுக்கு. அதனால ப்ரொஃபஷனல் காலேஜஸ் ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்கள இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்கள போய் நீங்கள் காலேஜில் மீட் பண்ண வேண்டாம். அவங்களோட ட்ரஸ்டி ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் மீட் பண்ணணும். அங்கே அவங்களுக்கு டொனேஷன் கொடுக்குற மாதிரி இந்த அமௌண்ட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களோட மேனேஜ்மெண்ட் சார்பில் அவங்க ஒரு சீட் இஷ்யூ பண்றாங்க பாருங்க, அந்த சீட் லிஸ்ட்ல நம்மளோட நேம் காலேஜ் சீட்டுக்கு வரல. அந்த டொனேஷன் கொடுக்கிறதுக்காக டொனேஷன் நம்ம கொடுக்குறோம். ட்ரஸ்டிக்கு டொனேஷன் கொடுத்துருக்காங்க, அவ்வளவு 5000 ரூபாய் கொடுத்தாரு. ஆமா, 5000 ரூபாய் ரிசிப்ட், 5 லட்ச ரூபாய் அமௌண்ட். ஓகே, வேற எப்படி டொனேஷன் வாங்குறாங்க? காலேஜில் வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா சார், அரியர் வச்சிருக்காங்க இல்லையா. இப்போ வந்து ரீசெண்டாக லாஸ்ட் 10 days முன்னாடி நடந்துச்சு. நான் காலேஜ் பேர் சொல்ல விரும்பல, நான் அந்த ஏரியா பக்கத்தில் தான் இருக்கேன். ஆந்திராவிலேருந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து காலேஜ் அட்மிஷனுக்காக அந்த காலேஜ் வரும்போது அது பார்த்தீங்கன்னா இன்னும் சொன்னால் எனக்கே வைக்க கடை இருக்கும். எங்கள் ஸ்ட்ரீட்லேயே அந்த பையன் வந்து இருக்காப்புல. அந்த பையன் பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் வந்து அந்த பையன் வந்து 6 அரியர் மொத்தமாக அரியர் வச்சுட்டு அவன் வந்து பிஸ்னஸாகவே பண்ணிட்டு இருக்கான். அதாவது ஆந்திரா பீப்புள்ஸ்லாம் கொண்டாந்து அவன்கிட்ட போய் பேசும்போது 6 lakhs வந்து எப்படி காலேஜுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அவங்க சீட் பண்ணுறாங்க. ஓகே, புரோக்கர்கள் காலேஜில் இருக்கக்கூடிய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க மூலமாக விற்கிறது. அப்புறம் ஆக்சுவலாக
இன்ஜினியரிங் காலேஜோட அட்மிஷன்ஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டா, கவுன்சிலிங் கோட்டா அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் போய் ஒரு பேர் வாங்கின கல்லூரியில் போய் அப்ரோச் பண்ணுவாங்க. அப்போ முதல்ல அவங்க மேனேஜ்மெண்ட் சீட்டுன்னு சொல்லி பணம் கொடுத்து ஒரு டொனேஷன் வாங்கி சீட்டு கொடுத்துருவாங்க. சீட்டு கொடுத்துட்டு அவங்க என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் நல்ல மார்க் வச்சுருக்கீங்க, நீங்கள் கவுன்சிலிங்கில் போங்க, உங்களுக்கு கவுன்சிலிங்கில் இதே காலேஜில் இதே சீட்டு கேளுங்க, கவுன்சிலிங்கில் இது ஃபில் ஆயிருச்சு அப்படின்னா இந்த பணம் இவங்களுக்கு, அவங்களோட சீட்டு இது எப்படி ஆகும்னா இது கவுன்சிலிங் ஃபில் ஆன சீட் ஆயிரும். ஸோ மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு இன்னொரு வேக்கண்ட் ஆயிரும். ஒரே கல்லில் 2 மாங்காய் மாதிரி. அந்த படத்தை திரும்ப கொடுக்க மாட்டாங்க. அது முதல்லயே ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டுக்கு வந்துருவாங்க. நான் உங்களுக்கு அட்மிஷன் கொடுத்துட்றேன், கவுன்சிலிங்கில் கிடைச்சதுன்னா கவுன்சிலிங்கில் இருக்கிற அட்மிஷன் மாதிரி வச்சுக்கோங்க அப்படிம்பாங்க. ஸோ இந்த வேக்கண்ட் ஃப்ரீ ஆயிரும். இதை வேற யாருக்கோ ஒருத்தர்கிட்ட டொனேஷன் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கவுன்சிலிங்கில் வந்தவர்கிட்ட ஒரு 5 லட்சம், அந்த சீட்டு பேலன்ஸாக இருக்கனால இன்னொரு 5 லட்சம் சம்பாதிக்கலாம் ஒருத்தருக்காக. இந்த மாதிரியான இதெல்லாம் செம ஐடியாவாக இருக்கு. இது எனக்கே நடந்தது. நாங்கள் காலேஜ் மேனேஜ்மெண்ட் சீட் அவர் சொன்ன மாதிரி கவுன்சிலிங் போகிறச்சே ரொம்ப நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அதனால் மேனேஜ்மெண்ட் ஒரு காலேஜில் போயிட்டு கேட்டோம். மேனேஜ்மெண்ட் கேட்குறச்சே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓகே நீங்கள் மேனேஜ்மெண்ட் சீட்காக வந்திருக்கீங்களா, வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு ரூம்குள்ளே போனால் 2 பேர் இருந்தாங்க. 2 பேர் என்ன சொன்னாங்கன்னா, எல்லா சீட்டையும் வந்து ஒன்றா வச்சுருவாங்க, கோர்ஸையும். இது ட்ரிபிள்இ, இது வந்து இசி, இது சிஎஸ்சி, இது ஐடி, இது எதுக்கு இது இந்த ரேட்டுமா, நீ என்ன பிக் பண்ணிக்கோ, உன் மார்க்ஸ்லாம் ஒன்றும் பெரிய சொல்கிறாங்க. ஐடிக்கு வந்து அப்போது வந்து 7 lakhs சொன்னாங்க, சிஎஸ்சிக்கு வந்து 8 lakhs சொன்னாங்க, அதுக்கப்புறம் ட்ரிபிள்இக்கு வந்து 5 lakhs சொன்னாங்க, இசிக்கு வந்து தே செட் மோர் 10 lakhs சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ரேட் வச்சுருவாங்க. அதுவும் இட்ஸ் பேஸ்ட் ஆன் காலேஜ். பிளாக் பண்ணி வைங்க, நான் எதுக்கும் கவுன்சிலிங் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் அதையும் வச்சுருப்பாங்க. நீங்கள் திரும்பி அதுக்கு ஒரு சும்மா சீட் மாதிரி தான் எழுதி கொடுப்பாங்க. அவங்களோட பேர் மட்டும் எழுதிட்டு, அந்த ஆஃபீஸில் இருக்கிற அவரோட பேர் எழுதிட்டு 1 lakh அப்படின்னு எழுதி கொடுப்பாங்க, ஃபோன் நம்பர் கொடுப்பாங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம போயிட்டு கவுன்சிலிங் முடிச்சிட்டோ இல்லை வேறு ஏதாவது காலேஜ்லேயோ கிடச்சா கூட திரும்பி வந்து இவங்ககிட்ட நம்மளால் கேட்கவும் முடியாது. அது ஒரு வெத்து பேப்பர், அந்த பேப்பரில் என்ன வேணாலும் எழுதலாம். ஸோ அதனால் அவங்க அது ஏற்றுக்கவும் மாட்டாங்க. ஸோ அதில் தான் போனோன்னா டெஃபினட்டாக திரும்பி எக்ஸ்ட்ரா பணத்தை கொடுத்துட்டு நம்ம அங்கே சேரணும். போகலன்னா அந்த 1 லட்சம் ரூபா கொடுக்க மாட்டாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஓகே. ஆக பல்வேறு முறைகள் இருக்கு. இங்கேருந்து அங்கே போய், அங்கேருந்து ஒருத்தரை பார்த்து, அப்புறம் இவரை பார்த்து, ஒரு தனி ரூமுக்குள்ளே போய் செல்ஃபோன் டவர் கட்டாயி என்னென்னமோ சொல்கிறாங்க. அப்புறம் கவுன்சிலிங்கில் வர வேண்டிய சீட்டுக்கு அட்வான்ஸ் புக்கிங்கு, பின்னால் கவுன்சிலிங் கிடச்சிட்டு அந்த சீட்டே தானாகவே மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக மாறிடும். அண்ட் முறைப்படி டொனேஷன் கொடுத்து 5000 ரூபாய்க்கு பில்லு கொடுத்துட்டு 5 லட்ச ரூபா வாங்கிக்கிறது எல்லாம் பண்ணி கடைசியில் சீட்டு கிடச்சா அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு இன்ஜினியரிங் சீட்டு கிடச்சா எவ்வளோ சந்தோஷம். அது எத்தனை லட்சம், அதெல்லாம் அப்புறம் லைஃபே செட்டில் ஆன மாதிரி. லைஃபே செட்டில் ஆன மாதிரி. அதோட வந்து நம்ம லைஃப்பை பற்றி யோசிக்க தேவையில்ல. ஒரு வாட்டி இன்ஜினியரிங் போயிட்டோமா, அப்பா நம்ம லைஃப் சேஃபு. என்ன ஆனாலும் சரி, ஒரு வேலை உண்டு, ஒரு கேரண்டியான இது உண்டு. எனக்கு ஒரு கம்பெனியில் வேலை அவனே கொடுத்துட போகிறான். நான் கொடுத்தது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். எனக்கு ஒரு 10 லட்சம் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 4 வருஷம் கழிச்சு எனக்கு 5 லட்ச ரூபாய்க்கு ஜாப் கொடுத்தேன்னா 2 வருஷத்தில் அந்த 10 லட்சம் சம்பாதிச்சுட்டு போகிறேன். ஓகே. ஸோ அதனால தான் வந்து நாங்கள் யோசிக்கிறதுல. ஒரு சீட்டு கிடைச்சா எவ்வளோ சந்தோஷம். சீட்டு கிடைச்சா எவ்வளோ சந்தோஷன்றது அது ஒரு கெத்து, ப்ரெஸ்டீஜ். ஏன்னா வந்துட்டு இன்ஜினியரிங்னு பார்த்தீங்கன்னா அது உங்கள் பர்சனாலிட்டியை டிஃபைன் பண்ணுது. நிறைய பேரோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆயிருக்குது இன்ஜினியரிங்கால். எவ்வளோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரூரல் சைட்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எவ்வளோ நல்லா அப்லிஃப்ட் ஆகிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்குது. நாளைக்கு மஞ்சள் பை தூக்கிட்டு இப்போது வெளிநாட்டு போயிட்டு அம்மா வந்துட்டு பையன் வரான், யூஎஸ்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு வரான், இன்ஜினியர், என் பையன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்லுமா அந்த கெத்து இருக்குது. அந்த ஒரு ப்ரெஸ்டீஜுக்காக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஓகே, குட். வேறு ஒரு பேரண்ட்டாக சொல்கிறேன் சார், என்னுடைய பையனை வந்து இன்ஜினியரிங் கன்ஃபார்மாக சேர்த்து முடிச்சுட்டுனா இன் ஃபியூச்சரில் வந்து மேரேஜ் ஈஸியாக இருக்குது, பொண்ணு கிடைக்கும். பொண்ணு கிடைக்கும், பொண்ணும் கன்ஃபார்ம், சீட்டும் கன்ஃபார்ம், பொண்ணும் கன்ஃபார்ம். சீட்டு கிடைச்சா பொண்ணு கன்ஃபார்ம். நீங்கள் ரொம்ப ஹானஸ்டாக முடிச்சு வேலைக்கு போகிறது அடுத்த வருஷம். இதான் உண்மை. இதுதான் அவர் அப்பாவின் பாயிண்டில் சீட்டும் கன்ஃபார்மு, பொண்ணும் கன்ஃபார்ம். ரொம்ப உண்மையாக பேசுனாரா? உண்மையாக சொல்கிறேன் சார். அதெல்லாம் நீங்களாம் என்னமோ இப்போ வேற படித்ததுனால டவுரிலாம் வாங்காத உத்தமர்கள் மாதிரிலாம் பேசக்கூடாது. எல்லாரும் டவுரி வாங்குறீங்க. அவர் அப்பாவாக பேசுகிறார். ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு பொண்ணும் கன்ஃபார்ம். இன்ஜினியரிங் மாப்பிள்ளைனா உடனே பொண்ணு கொடுப்பாங்க. ஏன் இன்ஜினியரிங் பின்னால் இவ்வளோ பெரிய ஓட்டம்? Stay tuned with us. இது ஆச்சி மசாலா நீயா நானா, powered by 6crores.com, co-presented by Sunland Refined Sunflower Oil. புயலொன்று புதிராக கை கட்டி வாய் பொத்தி வீசும் தென்றலானதென்ன, கடல் கூட கரை தாண்டி சில்லென்று வெண்பனி துளியாய் மாறி போனதென்ன, ஒரு வண்ணத்து பூச்சியின் வண்ணம் மெல்ல கீழ்வானத்தின் வானவில் ஆனதென்ன, ஊரெங்கும் உன் பாசத்தின் அர்த்தம் சொல்ல அந்த விண்மீன்கள் தான் தூது சென்றால் என்ன, இவன் அன்பு தொடும் எல்லை அதற்கீடு இணையில்லை, இவன் போல் எங்கோர் தந்தை வேறெங்கும் இல்லை, தாயுமானவன் இவன் தாயுமா
ஒரு தந்தையின் தாலாட்டு. ஜூலை 15 முதல் இரவு 7:30க்கு. டேய் மச்சான், நம்மள கேட்காமலே ஆபீஸ் டைமிங் மாத்திட்டாங்கடா. என்னது? ஏய், இன்னைக்கு காட்டுறா யாருன்னு. அண்ணா நகர், மாலினி, கோடம்பாக்கம், கோகிலா, நுங்கம்பாக்கம், சோனியா, நீலங்கர், நமிதா எல்லாத்துக்கும் ஒருத்தரை விடாம போட போட்டு சொல்றா. என்னடா சொல்ற? ஆபீஸ் டைமிங் மாத்திட்டாங்கன்னா உங்கள் அபிமான அம்மன் டிஆர்வை டிஎம்டி கம்பிகள் வழங்கும் ஆபீஸ் பவர்ட் பை 6crores.com இனி ஜூலை 15 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு மாற்றப்பட்டுள்ளது. ஆபீஸ் டைம் மாறுறது முக்கியம் இல்ல, நீங்க பாக்குறது தான் முக்கியம். சூப்பர் சிங்கர் 9 o'clock ஆகுது, ஊரெல்லாம் பார்த்தது, உலகமே பேசுது. 9 to 10 மறந்துடாதீங்கப்பா. 9 to 10 சூப்பர் சிங்கர் 9 to 10. ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்டு வின்னர். ஜூலை 15 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு உங்கள் விஜயில். இந்த உலகத்துல எத்தனையோ அதிசயங்கள் இருக்கு. அதுல ஒரு அதிசயம் இந்த வீட்ல இருக்கு. அந்த அதிசயத்தோட பேரு சீதா. தேவைகளை அறிஞ்சி சேவை செய்யறதுல அவ ஒரு தெய்வ மக. அளவில்லாம பாசம் காட்டுறதுல அவ ஒரு அன்பு மக. இந்த வீட்டுக்கே அதிர்ஷ்டமா விளங்குறதுனால அவ ஒரு திருமக. மொத்தத்துல யாருக்கு கிடைப்பா இப்படி ஒரு மருமக? தெய்வம் தந்த வீடு. ஜூலை 15 முதல் இரவு 8 மணிக்கு உங்கள் விஜயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை 6crores.com co-presented by Sunland Refined Sunflower Oil. ஓகே, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இன்றைக்கி ஒரு இன்ஜினியரிங் அலை அடிச்சுக்கிட்டு இருக்கு, ரைட்டா? எல்லாரும் இன்ஜினியரிங் பக்கம் போயிட்டே இருக்காங்க. இந்த இன்ஜினியரிங் அலையில் நாமும் சேர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா அதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியும்? இந்த இன்ஜினியரிங் அலையில் நாம் ஏன் சேர்ந்து கொள்ள வேண்டும்? இந்த பக்கம் கேள்வி. ஏன் இந்த இன்ஜினியரிங் அலையில் நாம் சேர்ந்து கொள்ளக்கூடாது? இதான் நான் உங்களுக்கு வைக்கிற கேள்வி. இப்போ இன்ஜினியரிங்ல ஏன் போய் சேரணும்னா இது ஒரு ஈஸி வே சார். ஒரு போய் லைஃப்ல செட்டில் ஆகிறது ஒரு ஈஸி வே. இப்போ 12th ஓகே, ஈஸி வே டு செட்டில் இன் லைஃப். எஸ் சார். எங்கள் வீட்டில் எல்லாரும் ரிலேஷன் எல்லாரும் இன்ஜினியரிங் சேர்றாங்க. அதனால எங்களுக்கும் இன்ஜினியரிங் சேரணும். ஓ, எல்லாரும் இன்ஜினியரிங் சேரல, நம்மளும் இன்ஜினியரிங்ல சேர்ந்துக்குவோம். தமிழ்நாடும் ஆந்திராவும் தான் இந்தியாவிலே அதிகமாக இன்ஜினியரிங் படிக்குது, சரியா? இது ஒரு அலை அடிக்குது, இட்ஸ் வேவ் நவ். இந்த அலையில நான் ஏன் ஓடி போய் சேர்ந்துக்கணும்னு கேட்குறேன். தமிழ்நாட்டில் வந்து படிப்புனா அது ரெண்டு தான், ஒன்று டாக்டர் ஒன்று இன்ஜினியர். ஸோ நம்ம இன்ஜினியர் ஆகிட்டோம். ஓகே, ஒன்று டாக்டர் இல்லாட்டி இன்ஜினியர், நம்ம இன்ஜினியர் ஆயிரும். சார் உண்மையாக சொல்லணும்னா அப்ராட் போகிற வாய்ப்பு அதிகம் இன்ஜினியரிங்கில். மற்ற எல்லா துறையோட பார்த்தீங்கன்னா அப்ராட் போகிற வாய்ப்பு இன்ஜினியரிங்கில் தான் மிக அதிகம். சூப்பர், அப்ராட் போகிறதுக்கான வாய்ப்பு தான் மிக அதிகம். நம்மளுக்கு நிறைய சம்பாதிக்கலாம், ஈஸியாக செட்டில் ஆகலாம். அந்த ஒரு இதுதான் வந்து மறைக்குது எங்களையும் உண்மையாக சொல்ல போகணும்னா. பிஹெச்டி பண்ணால் இன்ஜினியரிங்கை விட அதிகமான பெனிஃபிட் பிஹெச்டி. எல்லா டிபார்ட்மெண்ட் ஃபிசிக்ஸ், மைக் நல்லா பக்கத்தில் வச்சுங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் ஒரு பிஹெச்டி முடிச்சுட்டு ஒரு பிஹெச்டி ஜாயின் பண்ணால் இன்ஜினியரிங் கிடைக்கிறத 4 மடங்கான பெனிஃபிட்டு தமிழ்நாட்டிலே கிடைக்குது சார். சார் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஃபில் இல்லை பிஹெச்டி நீங்கள் படிக்கணும்னா குறைஞ்சது 8 வருஷம் காலத்துக்கு மேலே ஆகும். ஆனால் இன்ஜினியரிங் அதே வாய்ப்பை 4 வருஷத்தில் உங்களுக்கு கொடுக்குது. அந்த வாய்ப்பை வேற எந்த படிப்பு 8 வருஷம் சார். யூஜி 2 வருஷம், யூஜி 3 வருஷம், பிஜி 2 வருஷம், எம்ஃபில் 1 வருஷம். எம்ஃபில் பண்ணும்போதே போடலாம் சார். 8 வருஷம்லாம் தேவையில்லை, 5 இயர்ஸ் முடிச்சாவும் போயிடலாம் சார். எம்ஃபில் ஸ்டார்ட் பண்ணும்போது போயிடலாம் சார். நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க சார். என்ன தான் எம்ஃபில் நம்ம ஊரில் எடுத்துங்க, எம்ஃபில் படித்த ஒரு 10 பேரில் எத்தனை பேர் வெளிநாடு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பெறுறாங்க? அதே நேரம் இன்ஜினியரிங் முடித்த 10 பேரில் எத்தனை பேர் வெளிநாடு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது? நீங்களே சொல்லுங்கள். இன்ஜினியரிங் படித்தவங்க ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி யூஎஸ் போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. நிறையா ப்ரொசீஜர் இருக்குது. மற்ற கோர்ஸை விட இன்ஜினியரிங் தான் ரொம்ப கஷ்டம். அங்கே எவ்வளோ காம்படிஷன் இருக்குது. அவன் அப்ராடில் எல்லா கண்ட்ரிக்காரனும் அப்ளை பண்ணலாம். அவர்கிட்ட கொடுங்க, நீங்கள் படிக்காதானே வச்சுங்க. இல்லை கண்டிப்பாக நான் இதை வந்து வன்மையாக இது பண்ணுறேன். ஏன்னா ஒரே ஒரு இதுனா ஐடி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியோட அதிகம். ஏன்னு சொன்னோன்னா ஆன்சைட்டில் இப்போ நம்ம போயிட்டு வேலை செஞ்சோன்னா அவன் என்ன வேலை செய்கிறான்னு பார்த்துட்டு நம்மளால் வேலை செய்ய முடியும். இப்போ இங்கே நாங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ஏதோ ஒன்று டெவலப் பண்ணுறோன்னா அந்த டெவலப் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனல் பார்ட்டு நாங்கள் தெரியணும்னா நாங்கள் போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அந்த ஒரே காரணத்துக்கு அவசரம் தான் எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக கிடைக்குது. மற்றபடி இன்ஜினியரிங் படித்ததுனால ஏன் கிடைக்குதுன்னா நாங்கள் போய் நடைமுறையை பார்த்துட்டு அவனுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வேலை பண்ணி கொடுக்க இங்கே வந்து நாங்கள் அவங்களுக்கு வெப்சைட் டெவலப் பண்ணுறோம். அப்படி இருக்கச்சே அவன் வந்து கண்டிப்பாக கூப்பிடுவான் எங்களை, நீங்கள் வந்து பாருங்கள் இங்கேட்ட. அதனால தான் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அதிகம் இன்ஜினியரிங்கில்.
முதல்ல ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. நம்ம ஊரோட வெளிநாட்டில் எல்லாத்துலேயுமே என்ன படித்தாலும் அதுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் உண்டு, அதுக்கு ஒரு வேலை உண்டு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்ஜினியரிங் படித்தாதான் அங்கே ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடையாது. நான் ஒரு இன்ஜினியர், இப்போ இந்த இயர் பாஸ் அவுட் தான். நான் எம்எஸ்ஸை போகிறதுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன். அது ஜிஆர்இ எழுதணும், டாஃபில் எழுதணும், அவங்களுக்கு எஸ்ஓபி எழுதணும், எல்ஓஆர் எழுதணும். அதுக்கப்புறம் அவன் செலக்ட் பண்ணணும், I-20 அனுப்பணும், விசா இன்டர்வியூ போனோம், அங்கே போய் ஊற்றி உதறி நம்ம வெளியே வந்து நிற்போம். கிடைக்கவே இல்லை, கிடையாது. நீங்கள் பிஸ்னஸ் விசாங்கிறத பற்றி நீங்கள் பேசுகிறேன். நீங்கள் தனிப்பட்ட முறையை போகிறது வேற. ஆஃபீஸ் மூலமாக அனுப்பி வச்சு உங்களுக்கு எந்த விதமான ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது. ஏன்னா அவன் கூப்பிட்றான், நம்மள நான் இங்கேருந்து போகலாம் அவனுக்காக, சரிங்களா? இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்கு. அவன் வேலைக்கு என்ன கூப்பிட்றான். ஸோ அவங்க வேலைக்கு அவங்க கூப்பிட்றாங்க. உண்மையாக சொல்ல போனால் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் மோர். மற்ற இண்டஸ்ட்ரியை விட அதில் கூடுதலான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் சொல்றார். ஸோ அந்த அலையில் அவர்கள் சேர்ந்து கொள்வதற்கான நியாயமாக ஒன்றை சொல்லுகிறார்கள். வேற என்ன? லட்சத்தில் சம்பாதிக்கலாம் சார். லட்சத்தில் சம்பாதிக்கலாம். ஆமாம் சார். லட்சத்தில் ஸ்டார்டிங் சேலரியே 25,000 35,000 சார். எந்த கம்பெனி சார் ஸ்டார்டிங்கில் 25,000 கொடுக்குது? எல்லாம் 15,000. நீங்கள் அட்மிஷனுக்கு கொடுத்தா 5 லட்சம் எடுக்கிறதுக்கே 5 வருஷம் ஆயிரும் உங்களுக்கு. அந்த மாதிரி அவர் சொல்கிற மாதிரி எல்லாரெல்லாம் கம்பெனி உங்களை யூஎஸ்க்குலாம் அனுப்பாது. நீங்கள் சொல்கிறது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்கிற இன்ஜினியர்ஸ். ஆனால் இங்கே அந்த மாதிரி யாரும் கிடையாது. நம்ம இதில் பிளேஸ்மெண்ட்டில் வருது ஒன்றா பிபிஓ கால் சென்டரில் போய் யாரோ இங்கிலீஷ்காரனுக்கு பதில் சொல்கிறது, இல்லைனா ஐடி கம்பெனி போய் தக்கடமும் தட்டிக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளோ நீங்கள் சொல்கிறது வந்து எல்லா இன்ஜினியர்ஸும் கிடையாது. நாங்கள் சொல்கிறது வந்து பொதுவாக இன்ஜினியர்ஸுக்கு இதுதான் அப்படின்றோம். நீங்கள் வந்து குறிப்பிட்ட இன்ஜினியர்ஸ் சரியாக படிக்காதவங்க நிறைய பேருக்கு நடக்கிறது பேசணும். எல்லாரும் அமெரிக்காவுக்கும் போயிடுறதும் இல்லை, எல்லாரும் பிஜிஏ கம்பெனி இது பண்ணி கொடுத்துறதும் இல்லை. இன்னொன்னா எடுத்தோடனே எல்லாருக்கும் 25,000 சம்பளம்லாம் இப்போ கிடையாது. அதெல்லாம் இப்போ கிடையாது. இவங்கள மாதிரி எவ்வளோ பேர் கனவோட இருக்கிறாங்க. சரி, இப்போதைக்கு இந்த வருஷம் இன்ஜினியரிங் காலேஜ் 524 காலேஜ் இருக்கு. இயர்லி அவுட்கம் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் இன்ஜினியர்ஸ் வெளியே வர்றாங்க. இவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கிறதான்னு பார்த்தா கண்டிப்பா இல்லை சார். ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் இன்ஜினியர் வெளியில வர்றான். உங்களுக்குலாம் இந்த வேலையெல்லாம் கிடைக்காதுப்பா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அனுபவிச்ச நான் சொல்றேன். நான் பிஇ முடிச்சிட்டு நான் 4,500 ரூபாய்க்கு வேலைக்கு பார்த்தேன் சார். ஒரு மணி நேரம் உட்காந்து நெட்ல போட்டோம்னா 4,000 பேர் ஃபோன் பண்ணுறாங்க சார். எனக்கு இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணும் சார். வீட்லயே உட்காந்து படுத்து எந்திரிச்சு வராது சார். என்ன வேலை கொடுக்குறாங்க சொல்லுங்க. சேல்ஸ் கூப்பிடுவாங்க, சேல்ஸ் மார்க்கெட்டிங் சேல்ஸ் எக்ஸாம் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அவருடைய படிச்ச துறைக்கு யாருக்கு வேலை இல்லையே? வேலை இருக்கு. பிஇக்கு டிகிரி, பிஇ இஸ் ஈக்குவல் டு டிகிரி. அதனால டிகிரிக்கு என்னென்ன வேலை தகுதி அவ்வளவுதான், அது எல்லாத்தையுமே கூப்பிடுறாங்க. எந்த துறைக்கு இல்லைன்னு? நான் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கேன். எலக்ட்ரிக் வேலை இல்லைன்றீங்களா? அதாவது 80% எடுத்தவங்க எல்லாரும் வேலைக்கு போயிடுறாங்க. ஓகே, அதுக்கு கீழே உள்ளவங்களை பத்தி நான் சொல்றேன். பாஸ் லெவல் 60% வச்சிருக்காங்க. அதுல எடுத்தவங்களுக்கு வேலை இல்லையே. நான் அரியருங்க, எனக்கு வளைச்சு கிடக்குங்க. நான் வேலைக்கு தாங்க போறேன். எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கப்பா? என்னங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? 24,000 வாங்குறேங்க நான். 24,000. ஆமாங்க. அரியர்ஸ் எல்லாம் எந்த கம்பெனி 24,000 கண்டிப்பாக தர மாட்டாங்க. இன்னைக்கு நான் என் கம்பெனி எடுத்து சர்டிஃபிகேட் எடுத்து காட்டவா நானு? என்ன கம்பெனி அது சார்? நான் வந்து பிபிஓல வேலை பார்க்கறேன் சார். நெட்வொர்க்கிங் தான் சார். நெட்வொர்க்கிங் எல்லாரும் வேலை பார்க்குறீங்க. உங்க கூட படிக்கிற எல்லாரும் பிஇ படிச்சவங்களா? அங்க ஆமா, நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் அங்க பிஇ படிச்சவங்க பிபிஓல வேலை பார்க்குறாங்கனாவே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதான், பிஇ படிச்சா பிபிஓல தான் வேலை கிடைக்கும். சார் பிபிஓன்ற சாதாரண ஃபீல்டே இல்லையா சார்? இல்லை கிடையாது. ஆனா அதுக்கு நீங்க படிக்கலைல. அதுக்கு பிகாம் படிச்சவரும் போகலாம், பிஏ படிச்சவரும் போகலாம், பிஏ இங்கிலீஷ் படிச்சவர், தமிழ் படிச்சவர். மெட்ராஸுக்கு முதல்ல வந்த ஓரளவு டிகிரி படிச்ச ஒரு நல்ல வேலை தேடுற எல்லாரும் முதல்ல எங்கே போவாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? பிபிஓக்கு தான் போவாங்க. உங்க அப்பா உன்னை படிக்க வச்சது ஒரு மின் பொறியாளர் ஆகணும்னு நினைச்சு படிக்க வச்சிருக்காங்க. ஒரு இபியில் வேலை பார்ப்பேன்னு நினைச்சிருப்பாங்க. இன்னும் நிறைய பிஇ சேர்றவங்களுக்கு கோர் ஃபீல்டுனா என்னன்னே தெரியாது. அவங்களோட பெற்றோரோட வற்புறுத்தலால் நிறைய பேர் பிஇ போய் சேர்றாங்க. இல்லை, ஆனால் எது எப்படியோ இன்னொருத்த தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. மக்களோட மனநிலையை தான் 5 லட்ச ரூபா போட்டார். ஒரு பிஇ படித்த ஸ்டூடெண்ட்டு அவர் நெட்வொர்க்கிங்கில் பிபிஓவில் ஏதோ வேலை பார்க்குறேங்கிறாரு. 25,000 சம்பளம் கிடைக்குது, இன்க்ளூடிங் அரியர் அக்செப்டடுங்கிறாரு. அதை விட என்ன வசதி இருக்கு? அப்பனா he is satisfied in economical side only. he is satisfied in their economical side only. அதுதானே job satisfaction ஒன்னு இருக்கு சார். இல்ல அதோட எல்லாம். சோ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லங்கறீங்க. கண்டிப்பா அது ஒன் மெயின் சார். எனக்கு இப்ப வேற வேலைக்கு போக சொன்னா என்ன செருப்பு அடிச்சா நான் வேற வேலைக்கு போக மாட்டேன். எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு இந்த வேலை. உங்களுக்கு எந்த துறை அது இன்ட்ரெஸ்டோ நீங்க அதுக்கு டிகிரி முடிச்சு நீங்க டைரக்ட் அங்க போயிரலாமே. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? இன்ட்ரெஸ்ட்க்கு தான் நான் பிஇ முடிச்சிருக்கேன் சார். நான் முடிச்சிட்டு நான் என்னோட துறை சார்ந்த வேலை இல்லாம தான் இருக்கேன். நான் மாற்றுத்துறையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் அந்த தாக்கத்துல தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொசைட்டில ஒரு இமேஜ் வரும். பொண்ணு பார்க்கும்போது ஈஸியா பொண்ணு கிடைக்கும். எனக்கு ஈஸியா பொண்ணு கிடைச்சது, நல்ல நகை போட்டாங்க. இதுக்காக தான் நிறைய பேர் பிஇ பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க சொல்றதை பார்த்தா அது ஒன்று தான் பண்ண முடியும். ஆனால் நம்ம நினைச்ச மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் நான் எடுத்தேன், என்னால் இந்த வரைக்கும் சைன் பண்ண முடியல. இப்போ என்ன பண்ணுறீங்க? நான் இப்போ ஒரு மொபைல் துறையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு பிரபலமான மொபைல் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன்னா நான் படித்தது பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். மிஷின் எப்படி ரன் ஆகும் இதை படித்தேன். எனக்கு ஏற்ற வேலை இங்கே கிடைக்கலையே. ஓகே, வேன் இந்த அலையில் சேர்ந்து கொள்ள வேண்டும். நல்லா வரதட்சணை கிடைக்கும் சார். ஃபர்ஸ்ட் நிறைய வரதட்சணை கிடைக்கும். அதான் சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் நீங்கள் சொன்னதுக்காக நான் உங்களை வெளியிலே அனுப்பணும். இன்னும் சாதாரண இப்படி நிறைய வரதட்சணை கிடைக்கணும். இந்தியாவில் வரதட்சணை தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பாயிண்ட் வேணும். பொண்ணு கிடைக்கும்னு சொல்லுங்க, அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு பொண்ணு கிடைக்கிறது ஒரு ஒரு ஃபாதர் மைண்ட் செட். அது வேற. ஏன் இந்த அலையில் சேர்ந்து கொள்ள வேண்டும்? சார் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நான் சொல்கிறேன். ஒரு ஸ்டூடெண்ட் தான் அவனுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கும். சரி இந்த டிகிரி சேரணும் அந்த டிகிரி சேரணும்னு. ஸோ அவன் ஏன் இன்ஜினியரிங் போகிறான்னா, எல்லாரும் இன்ஜினியரிங் போகிறாங்க, நானும் போயிட்டேன்னா ஒரு 4 வருஷம்
எங்கள் அம்மா அப்பா வந்து என்னை டார்ச்சர் பண்ண மாட்டாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னை டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. ஸோ நானும் அதில் சேர்ந்துடுறேன். ஸோ அந்த 4 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அவன் 1 இயர் அப்புறம் ட்ராப் அவுட் பண்ணிடலாம், அவன் அப்புறம் வேறு டிகிரியும் பண்ணலாம், அவன்கிட்ட எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. எது நியாயம்? ஏன் இன்ஜினியரிங் பின்னால் இவ்வளவு பெரிய ஓட்டம்? Stay tuned with us. இது ஆச்சி மசாலா நீயா நானா, powered by 6crores.com, co-presented by Sunland Refined Sunflower Oil. புயலொன்று புதிராக கை கட்டி வாய் பொத்தி வீசும் தென்றலானதென்ன, கடல் கூட கரை தாண்டி சில்லென்று வெண்பனி துளியாய் மாறி போனதென்ன, ஒரு வண்ணத்து பூச்சியின் வண்ணம் மெல்ல கீழ்வானத்தின் வானவில் ஆனதென்ன, ஊரெங்கும் உன் பாசத்தின் அர்த்தம் சொல்ல அந்த விண்மீன்கள் தான் தூது சென்றால் என்ன, இவன் அன்பு தொடும் எல்லை அதற்கீடு இணையில்லை, இவன் போல் எங்கோர் தந்தை வேறெங்கும் இல்லை, தாயுமானவன் இவன் தாயுமானவன், தந்தையாயினும் இவன் தாயுமானவன். தாயுமானவன் ஒரு தந்தையின் தாலாட்டு. ஜூலை 15 முதல் இரவு 7:30க்கு. டேய் மச்சான், நம்மள கேட்காமலே ஆபீஸ் டைமிங் மாத்திட்டாங்கடா. என்னது? ஏய், இன்னைக்கு காட்டுறா யாருன்னு. அண்ணா நகர், மாலினி, கோடம்பாக்கம், கோகிலா, நுங்கம்பாக்கம், சோனியா, நீலங்கர், நமிதா எல்லாத்துக்கும் ஒருத்தரை விடாம போட போட்டு சொல்றா. என்னடா சொல்ற? ஆபீஸ் டைமிங் மாத்திட்டாங்கண்ணா. உங்கள் அபிமான அம்மன் டிஆர்வை டிஎம்டி கம்பிகள் வழங்கும் ஆபீஸ் பவர்ட் பை 6crores.com இனி ஜூலை 15 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு மாற்றப்பட்டுள்ளது. ஆபீஸ் டைம் மாறுறது முக்கியம் இல்ல, நீங்க பாக்குறது தான் முக்கியம். Airtel Super Singer 4 powered by Energy தரும் கோல்ட் வின்னர் ஜூலை 15 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு உங்கள் விஜயில். இந்த உலகத்துல எத்தனையோ அதிசயங்கள் இருக்கு. அதுல ஒரு அதிசயம் இந்த வீட்ல இருக்கு. அந்த அதிசயத்தோட பேரு சீதா. தேவைகளை அறிஞ்சி சேவை செய்யறதுல அவ ஒரு தெய்வ மக. அளவில்லாம பாசம் காட்டுறதுல அவ ஒரு அன்பு மக. இந்த வீட்டுக்கே அதிர்ஷ்டமா விளங்குறதுனால அவ ஒரு திருமக. மொத்தத்துல யாருக்கு கிடைப்பா இப்படி ஒரு மருமக? தெய்வம் தந்த வீடு. ஜூலை 15 முதல் இரவு 8 மணிக்கு உங்கள் விஜயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome to ஆச்சி மசாலா நீயா நானா, powered by 6crores.com, co-presented by Sunland Refined Sunflower Oil. ஒட்டுமொத்த தமிழகமும் இன்ஜினியரிங் என்கிற ஒரு கோர்ஸுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருப்பதன் பின்னணியில் என்னென்ன நியாயமான காரணங்கள் இருக்கிறது அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். சிம்பிளாக சொல்லணும்னா இன்ஜினியரிங் எதுக்கு எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற பிரான்ச்சுக்கும் இன்ஜினியரிங் என்ன வித்தியாசம்னா, இன்ஜினியரிங் டசன்ட் கிவ் ஜாப்ஸ், இட் கிவ்ஸ் கெரியர்ஸ். டிஃப்ரென்ஸ் இருக்குது ஜாப்ஸ்க்கும் கெரியர்ஸ்க்கும். ஜாப்ன்றது ஏதோ ஒரு வேலைக்கு போகிறது படித்தோன்னே, அது இன்ஜினியரிங் கிடைக்கும். அதே சமயத்தில் இப்போ நான் வந்து இன்றைக்கி நான் சேர்ந்துட்டேன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், நான் படித்து முடிச்சுட்டேன், நான் ஒரு ஃபர்மில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்துட்டு நாளைக்கு அது எனக்கு பிடிக்கல அப்படின்னாலும் எனக்கு என்ன ஃபீல்டுன்றது எனக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இன்ஜினியரிங் இருக்குது. கெரியர், அதாவது இந்த சேட்டன் பகத் அவர் புக்கில் சொல்லிப்போ, அதாவது 3 Idiots மூவியில் கூட வந்திருக்குது. இது மாதிரி கோ டுவர்ட்ஸ் யர் பேஷன். அது வந்துட்டு இட்ஸ் பாசிபிள் த்ரூ இன்ஜினியரிங். ஏன்னா நீங்கள் நான் உங்களுக்கு டெய்லியும் காட்டுறேன், குறைஞ்சது 500 இன்டர்வியூ டெய்லி இந்தியாவில் நடக்குது. பிஇ பிடெக்ஸ்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து டிஃபென்ஸ் சேரணும்னு ஆசை. ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் என்னால் சேர முடியல, ஏன்னா எனக்கு வந்துட்டு எனக்கு பிரெயின் டியூமர் சர்ஜரி ஆச்சு. ஐ வாஸ் ரிஜெக்டட் அவுட் ஆஃப் டிஃபென்ஸ். ஆனால் இப்போ என்னால் திருப்பி டிஃபென்ஸில் சேர முடியும்னா இன்ஜினியரிங் தான் என்ட்ரி வச்சிருக்கான். பிஇ பிடெக்கு டிஃபென்ஸில் வச்சிருக்காங்க. எல்லாத்துலையும் பிஇ பிடெக் ஸ்பெஷல் என்ட்ரி. யாராவது சொல்ல முடியுமா? There are many avenues. I can set my career, not just a job. பிஇக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது தவறு. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு மேனேஜ்மெண்ட் படிச்சிங்கன்னா அவங்க பிஇ படித்தவங்களோட மேலே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நான் ஒரு சோஷியல் ஒர்க்கர். எனக்கு இன்றைக்கி இருக்கிற ஆப்ஷன் ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. இன்றைக்கி என்ஜிஓவில் வேணாலும் வேலை செய்யலாம், இன்றைக்கி கவுன்சிலிங் ஃபீல்டில் வேலை செய்யலாம், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் நான் வேலை செய்கிறேன், கான்ஃப்ளிக்டில் வேலை செய்கிறேன். ஐ எம் அ ப்ரொஃபஸர் as well. 8 ஃபீல்டில் நான் இன்றைக்கி டாப்பில் இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் பே பேக்கேஜஸ் பார்த்தீங்கன்னாலும் இன்றைக்கி என்ஜினியரிங்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, யாருமே கோர் ஏரியாவில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறதே கிடையாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போய் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்றீங்க. அந்த ஏரியாவில் ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேரில் போய் சேர்றீங்க. 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் அதுக்கப்புறம் உங்களுடைய கோர் நாலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் இஸ் டிஃபங்க்ட். அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஃபீல்டுக்கு வரவே முடியாது உங்களால்.
ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருந்தாலும் சரி எந்த ஃபீல்ட்லையுமே இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எப்படி நீங்கள் பார்க்கணும்னா ப்ரொஃபஷன், இந்த ஒரு ப்ரொஃபஷனை டிஃபைன் பண்ணுறதுனால எனக்கு ஆப்ஷன்ஸ் வர்றது கிடையாது. ஆப்ஷன் இஸ் வாட் த பர்சனாலிட்டி கிரியேட்ஸ், இட் இஸ் நாட் வாட் த ப்ரொஃபஷன் கிரியேட்ஸ். இந்த அவர் சொன்ன அந்த ஆன்சரில் 3 விஷயத்துக்கான ஆன்சரை நான் சொல்கிறேன். அவர் சொன்னார் என்னால் 8 ஃபீல்டில் ஒர்க் பண்ண முடியும். அதே 8 ஃபீல்டு எங்களுக்கு ஒர்க் பண்ண முடியும். அதுக்கு மேலே இருக்கிற ஃபீல்ட்ஸில் எங்களுக்கு ஒர்க் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஒன்று. அவர் சொன்னது வேற விஷயம். நீங்கள் மறுபடியும் ஒர்க் பண்ணுறதுலேயே தான் குறியா இருக்கு. இல்லை நான் நெக்ஸ்ட் வரேன் சார். 1 மினிட். அடிப்படையில் ஓவரால் உங்களை பற்றி மட்டும் சொல்லலை, ஓவராலாகவே இன்ஜினியரிங் படிக்கிறவங்க அவங்க கோர் ஏரியாவை விட்டுறாங்களா இல்லையா? விட்டுறாங்க சார். விட்டுறாங்க. அது நல்லதா? நல்லது சார். சில விஷயம் வந்து நல்லது நடக்குது. இப்போ சொன்னார் 10-15 வருஷம் நான் வந்து கோர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணல, அப்புறம் திருப்பி வரணும்னு நினச்சா முடியாதுன்னு. நான் எதுக்கு வரணும்? 10-15 வருஷம் நான் செட்டில் ஆகிட்டேனே, நான் எதுக்கு திருப்பி ஏதோ ஒரு இதுக்கு நான் செட்டில் ஆன ஃபீல்டில் விட்டுட்டு எனக்கு கல்யாணம் ஆகிட்டா த ஹோல் பாயிண்ட் இஸ் டிஃபீட்டட். அவர் ரிஃபீட் பண்ணிட்டார் இப்போ. ஏன்னா ஆப்ஷன்ஸை நம்மளே குறுக்கிக்கிறோம். முக்கியமாக இன்றைக்கி முடிச்ச சாஃப்ட்வேரில் வேலை செய்கிற என்ஜினியர்ஸ் என்ன வேலை செய்கிறாங்கன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆர் தே கிரியேட்டிங் டூல்ஸ் ஆர் ஒர்க்கிங் வித் டூல்ஸ்? மைக்ரோசாஃப்ட் செஞ்சு வச்சுருக்கான் ஒரு டூல், அந்த டூல் எனக்கு வேலை செய்ய தெரியுமே தவிர ஐ எம் நாட் கிரியேட்டிங் த டூல். வெரி ஸ்மால் பெர்சன்டேஜ். அடோப் ஃபோட்டோஷாப் எடுத்து பாருங்கள், ஒரு இந்தியனோட பேர் இருக்குது, அவ்வளோதான். மற்றவங்க எல்லாருமே யார்? அந்த ஃபோட்டோஷாப் வச்சு வேலை செய்கிறவங்க தானே தவிர. நீங்கள் .NET எடுத்துக்கோங்க, C+ எடுத்துக்கோங்க, C# எடுத்துக்கோங்க, எனி டிசிப்ளின். இதை கிரியேட்டர்ஸ் யார்? இது யார் இதில் பணம் சம்பாதிக்கிறாங்க? கோர் ஃபீல்டில் இருக்கிறவங்க அவங்க சம்பாதிக்கிறாங்களே தவிர நம்ம வெறும் கூலிகளாக தான் இன்றைக்கி செயல்படுறோம். நான் எந்த ஒரு பர்டிகுலர் பிரான்ச் பற்றியும் இல்லை ஒரு கோர்ஸ் பற்றியும் நான் அஃபென்சிவாக சொல்ல விரும்பலை. சில அப்படி பார்த்தீங்கன்னா நீங்களே நினச்சி பாருங்கள், எந்த பிரான்ச் வேணாலும் சப்போஸ் ஒரு ஃபினான்ஸ் ஃபீல்டில் இருக்கிறீங்க, கணக்கு பிள்ளை வேலை தானே வேலை பார்க்குறீங்க, கணக்கு பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்களா? அது வந்துட்டு கூலி மாதிரி இல்லையா? அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஃபீல்டில் ஒவ்வொரு இது இருக்குதுங்க. சாஃப்ட்வேர் மட்டும் கோர் இன்ஜினியரிங் கிடையாது. ஆக்சுவலாக சாஃப்ட்வேர்ஸ் மட்டும் கிடையாது. இப்போ அவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்குது சிஎஸ்சி, இசிஇ, ஐடி, அப்புறம் ட்ரிபிள் இந்த 4 பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்காங்க. அதை தவிர்த்து வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது. இன்ஜினியரிங் கீழே வந்தாலே நானோ டெக்னாலஜி இருக்குது, சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது, மெக்கட்ரானிக்ஸ் இருக்குது, நியூக்ளியர் டெக்னாலஜி இருக்குது. இதெல்லாம் படிக்கிறவங்க எல்லாருமே கோர் ஃபீல்டில் மட்டும்தான் போக முடியும். வேறு எந்த ஃபீல்டுலையும் போகவும் முடியாது. சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க வந்து ஐடி கம்பெனியில் வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க வந்து ஐடி ஃபீல்டில் போகலாம். பட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து அவனுக்கு வந்து அந்த கோர் ஃபீல்டு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். அவனை ஏன் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவனுக்கு அந்த பேஸ் நாலேஜ் இருக்கும். ஆனால் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கோ இல்லாட்டி பயோடெக்னாலஜி படிக்கிறவனுக்கோ இல்லாட்டி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் படிக்கிறவனுக்கோ இல்லாட்டி ஃபுட் ப்ராசஸிங் படிக்கிறவனுக்கோ அந்த நாலேஜ் இருக்காது. அவன் கோர் ஃபீல்டில் மட்டும்தான் போவான். அந்த கோர் ஃபீல்டில் மட்டும்தான் ஷைன் பண்ண முடியும். நம்ம ஊரில் இன்ஜினியரிங் படிக்கிறவங்கலாம் மெஜாரிட்டி கோர் இன்ஜினியரிங்குள்ளே போயிட்டு இருக்காங்களா இல்லை பணம் கொடுக்கக்கூடிய சாஃப்ட்வேருக்குள்ளே போயிட்டு இல்லை? இருக்காங்க. அது உண்மைதான். பணம் கொடுக்குற சாஃப்ட்வேருக்குள்ளே தான் போகிறாங்க. அப்புறம் கோர் இன்ஜினியரிங் மறந்துருந்தானே. கோர் நாலேஜ் அவருக்கு மறந்துடும் அப்படிங்கிறதே நம்ம வச்சுப்போம். 20% வச்சுக்கலாம். எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சொல்கிற அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஐடி ப்ரொஃபஷனுக்குள்ளே போகிறான் அப்படின்னா அது 20% தானே. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ எடுக்கிற கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ் எல்லாருமே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பயோடெக்னாலஜி படிக்கிறவங்க 3/4 பேர் எடுக்கிறது கிடையாது. நான் சொன்ன இந்த 4 ஃபீல்டில் இருந்து தான் எடுக்கிறாங்க. ஸோ 20% தான் அந்த கோர் நாலேஜ் வந்து கம்மியாகும் அப்படிங்கிறத என்ன எப்படி பார்க்குறீங்க? கோர் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க கோர் இன்ஜினியரிங்லேயே தான் போகிறாங்க. சில பேர் ப்ரோக்ராமிங் சைடில் போகிறாங்க. நீங்கள் அவங்கள மட்டும் அந்த எண்ணிக்கை தான் அவங்கள உறுத்துதுங்கிறாரு. கண்டிப்பாக அது கிடையாது. ஒரு கேம்பஸ் இன்டர்வியூக்கு வராங்க. கேம்பஸ் இன்டர்வியூவில் வந்து ஒரு கம்பெனி வருது, சாஃப்ட்வேர் கம்பெனி வருது. நேராக ப்ளம்மாக வந்து உங்களுக்கு ஒரு பொசிஷன் கொடுக்குறான். நீங்கள் படிச்சிருக்கிறது வந்து பிஇ கெமிக்கல் இன்ஜினியரிங் கோர் ஏரியா. ஆனால் அவன் வந்து கிளியராக வந்து எடுத்துகிட்டு போகிறவன் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவனை கொண்டு போய் மைசூர்லேயோ இல்லை எங்கேயோ பெங்களூர்லேயோ ஒரு 9 மாதம் ட்ரைனிங்கை கொடுத்து எடுத்துகிட்டு போகிறாங்க. கேன் யூ டெல் மீ how many of the chemical engineers we have lost in the last 10 years to the software industry? இல்லை, இதுக்கு நான் இன்னொரு ரீசன் ஒன்று சொல்லிடுறேன். ஏன் இழந்திருக்கோங்கிறத ஒரு ரீசன் சொல்லிடுறேன். அது வந்து நான் ஒத்துக்கப்பட வேண்டிய உண்மை. நான் அதை ஒத்துக்கிறேன், அதை மனசார ஒத்துக்கிறேன். பட் இதுக்கு இன்னொரு ரீசன் சொல்லிடுறேன். கெமிக்கல் இன்ஜினியர்ஸை வந்து இந்தியாவில் ஹையர் பண்ணுற அளவுக்கு நம்மள்ட்ட கம்பெனிஸ் வந்து அதிகமாக கிடையாது. பெட்ரோஃபேக் எடுத்துக்கோங்க, கெமிக்கல் இன்ஜினியரிங் ஹையர் பண்ணலாம். பட் அதே மாதிரியே வந்து கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக கிடையாது. பிகாஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறது எல்லாமே, கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறது எல்லாமே ஐடி பேஸ்டு கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் வந்து அவங்களோட லேண்டை கொடுக்குறாங்களே தவிர பெட்ரோஃபேக் மாதிரி கம்பெனிஸ்க்கு இல்லாட்டி அந்த பெட்ரோலியம் பேஸ்டு கம்பெனிஸ்க்கு வந்து நம்ம லேண்டு கொடுக்கறது கிடையாது. அது ஒரு உண்மையான பாயிண்ட். Sorry, India is the first largest producer of medicine in the world. It is the capital of medicine in Asia, South Asia and the eastern part of the world. Number 2, அமெரிக்காவில் கன்சியூம் பண்ணக்கூடிய பெரும்பாலான மெடிசின்ஸ், குறிப்பாக எமர்ஜென்சி லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் எல்லாமே இந்தியாவில் தான் ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. அது நீங்கள் எந்த கம்பெனி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆக்டாவைஸ்லேருந்து சாதாரண ஆர்கிட் கெமிக்கல்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஒரு 25 டாப் பிராண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே இந்தியாவில் செய்யப்படுது. அதில் 15 கம்பெனி சென்னையில் இருக்குது. இந்த கம்பெனிஸ். இல்லை, நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஒத்துக்கப்படும். என்ன நடக்குது இங்கே அப்படின்னா, ப்ரிஃபரன்ஷியல் ஆப்ஷன் நம்ம சொல்கிறோம். துறை சார்ந்த ப்ரிஃபரன்ஷியல் ஆப்ஷன் எங்கே போகுது? ஆட்டோமேட்டிக்லி where the money is and not where the heart is and where my profession is. இல்ல என்ன கேக்குறேன்னா, கெமிக்கல் இன்ஜினியருக்கு நீங்க ஸ்பேஸ் இல்லைன்னு சொன்னீங்க. கெமிக்கல் இன்ஜினியருக்கும் இங்க ஸ்பேஸ் இருக்குன்னு அவர் சொல்றாரு. இருந்தாலும் பணம் பண்றதுக்கான ஆப்ஷன் இந்த 4ல ஈஸியா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க.
ஏன் இந்த மனநிலை? அது தப்பு ஒன்றும் கிடையாது. மனம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அந்த மனநிலை இருப்பது ஏன் அவசியம் நினைக்கிறீங்க இன்னைய சூழ்நிலையில்? இல்லை, லுக் அட் த வேர்ல்டு, அவ்வளோதான். இப்போ இருக்கிற சமூகத்தை நினச்சி பாருங்கள், அவ்வளோதான். நீங்கள் பயோடெக்னாலஜி படித்து முடிச்சுட்டு ரிசர்ச்சுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பிஹெச்டி பண்ணி ஆகணும். உங்களோட லைஃப் வந்து 26 இயர்ஸ்க்குள்ளே செட்டில் ஆகி ஆகணும். 27 வயசில் நீங்கள் கல்யாணம் பண்ணி போனால் தான் 30 வயசுக்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா குழந்தை நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 26 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் செட்டில் ஆகணும் அப்படின்னா இன்ஜினியரிங் 4 வருஷம் படித்து முடிச்சுட்டு ஈஸி மணி பார்த்துட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிறத தவிர வேறு வழியே இல்லை. நீங்கள் பயோடெக்னாலஜி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் போனீங்க அப்படின்னா பிஹெச்டி பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும். மெடிசனில் நான் வந்து புதுசாக கண்டுபிடிக்கணும், எய்ட்ஸுக்கு மருந்து கண்டுபிடிக்க போகிறேன், வைரல் ஃபீவருக்கு வந்து புது வைரல் ஃபீவருக்கு நான் மருந்து கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா என்னோட லைஃப் டைமை வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஈஸி மணி வேணும், லைஃப்பில் வந்து நான் ஈஸியாக செட்டில் ஆகணும் அப்படின்னா வந்து இன்ஜினியரிங் அந்த ஐடி ஃபீல்டு வந்து இட்ஸ் வெரி குட் ஆப்ஷன். ப்ரிசைஸ்லி திஸ் இஸ் வை. இதனால தான் இந்த மாதிரி மனநிலை இருக்கிறதுனால தான் 96% என்ஜினியர்ஸ்க்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. இது ஒரு சர்வே சொல்லுது. தே ஆர் அன்எம்ப்ளாயபிள். ஏன்னா செட்டிலிங் ஃபார் த மீடியாக்கர், செட்டிலிங் ஃபார் த மீடியாக்கர். ஒவ்வொருத்தருடைய பேக்ரவுண்டு ஒவ்வொரு மாதிரி இருக்குது. லைஃப்ல வெல் செட்டில் ஆனவருடைய மனநிலையிலிருந்து நீங்க சொல்லலாம் எல்லாரும் மீடியாக்கர் ஆகுது. இப்போ நீங்க என்ன பேக்ரவுண்ட்ல இருந்து வரீங்க தம்பி? நான் வந்து ஒரு மீனவ சமுதாயத்துல இருந்து வரீங்க. ஸோ அப்பா வந்து ஃபிஷிங் பண்றாங்க. ஓகே. இவர் இப்போ எங்க போகணும்? இவரை பொறுத்தவரையில் இவர் எங்கே போனால் நான் ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியாது. நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணவே முடியாது. இப்போ கோர் ஏரியா ஆஃப் இன்னோவேஷன் நம்ம படிக்கிறோம் இன்ஜினியர். இல்லை சார், ப்ராக்டிக்கலாக பேசுவோம். இதுதான் மெஜாரிட்டி தமிழ்நாட்டில். ரைட்டு தானே? ரைட்டா? ஊரில் விழுப்புரம் பக்கம், புதுக்கோட்டை பக்கம், திருச்சி பக்கம் எல்லாம் இங்கேருந்து வந்து படிக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் ரிசர்ச்சுக்கு போய் அதுக்குள்ளே ஒர்க் பண்ணி ஸ்காலர் ஆகி அதுக்குள்ளே குடும்பம் என்ன ஆகும்? ரிசர்ச்சுக்கு போகணுன்னு அவசியமே இல்லை. சரி, அவங்களுடைய கோர் ஏரியா ஆஃப் ஏரியா ஆஃப் ஸ்பெசிஃபிசிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா? நம்ம என்ன படிக்கிறோமோ அந்த துறை சார்ந்து வேலை செய்யணும்னு. அதை விட்டுட்டு நம்ம வந்து சாஃப்ட்வேர் மட்டுமே அப்படின்னு நம்ம நினைக்கிறது முதல் தவறு சார். இல்ல ஒரு பதில் மட்டும் அதுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்போ நீங்க இவ்வளோ பேசுறீங்கல்ல, சாம்சங் மாதிரி கம்பெனியும் வோடஃபோன் மாதிரி கம்பெனியும் இல்லை பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து எத்தனை பேர் ஈஸி படிச்சவங்கள வேலைக்கு எடுத்துக்கிறாங்க? நீங்கள் அதை முதல்ல சொல்லுங்கள். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு எந்த இடத்துல அதிகமாக ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அந்த இடத்த நோக்கி தானே நான் ஓட முடியும். வோடஃபோனும் சாம்சங்கும் எனக்கு வேலை கொடுக்கல அப்படின்னா ஐ ஹேவ் டு கோ டு ஆக்சென்ச்சர், டிசிஎஸ், சிடிஎஸ் அந்த ஐடி கம்பெனிஸில் தான் நான் போய் வேலைக்கு சேர முடியும். ஃபைன், அதை நான் தவறுன்னு நான் சொல்லவே இல்லை. நான் எங்கே பிரச்சனை வருதுன்னா, இது ஒரு சமுதாயமே மழுங்கடிக்கப்பட்ட சமுதாயமா இந்தியா மாறப்போகுது. இதனால தொடர்ந்து இல்ல ஒரு ஒரு சரிவு ஏற்படுது. It's a wrong conception. It's a very wrong conception. எதுக்கு சொல்றேன் அப்படினா it is a wrong inclination. No, it's a very good inclination if you see. Conception level தப்பு இல்லைங்க. inclination, for example, எல்லாருமே உலகத்தில் இன்ஜினியர் ஆயிட்டான் அப்படின்னா எல்லாருமே சாஃப்ட்வேரை நோக்கி போய்கிட்டு இருந்தோம்னா நம்ம நாட்டினுடைய ஜிடிபியோ எல்லாரையும் விட்டுங்க. தமிழ்நாட்டுக்குள்ளேயும் ஆந்திராலையும் தான் இன்ஜினியர்கள் அதிகமாக போகிறாங்க. சரி, நீங்கள் சொல்கிறது என்னன்னா ஒரு கோர் இன்ஜினியரிங்கில் அந்த இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு எல்லாரும் சம்பளத்தை நோக்கி கிடைக்கிறதுக்காக ஓடுனா இந்த இண்டஸ்ட்ரியில் அடி வாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவருடைய ப்ராக்டிக்கல் லைன்லேருந்து ஒரு மீனவர் குடும்பத்தில் வந்திருக்காரு, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்டு. அவர் குடும்பத்தை அவர் செட்டில் பண்ணணும், அப்பா அவங்க கடனை கட்டணும், 27 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணணும், அவருக்கும் ஒரு நல்ல சுபிட்சமான ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னா இதை தவிர எனக்கு ஆப்ஷன் இல்லைன்னு அவர் சொல்கிறாரு. இல்லை, அங்கே தான் பிரச்சனை. நம்ம வந்து ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லி அங்கேயே முடிவு பண்ணிடுறோம். ஆனால் ஆப்ஷன் இருக்குன்றதான் என்னோட வாதமே. கண்டிப்பா ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதா என்னோட. ஓகே, நீங்க சொல்றது வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றீங்க. கோர் ஏரியால நீ ஒர்க் பண்ணாதான் தேசத்துக்கு பயன்படும் சொல்றீங்க. ரெண்டுலையுமே நியாயம் இருக்கு. ஒன்று சமூக நியாயம், இன்னொன்று தனி மனித நியாயம். இந்த ரெண்டு நியாயங்களுக்கும் நடுவுல தான் இந்த படிப்பு சிக்கல் அப்படிலாம் வருது. சிறப்பு விருந்தினர்களோடு சேர்ந்து இந்த விவாதத்தில் பங்கேற்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆச்சி மசாலா நீயா நானா powered by 6pros.com co-presented by Sunland Refined Sunflower Oil. Stay tuned. புயலொன்று புதிராக கை கட்டி வாய் பொத்தி வீசும் தென்றல் ஆனதென்ன, கடல் கூட கரை தாண்டி சில்லென்று வெண்பனி துளியாய் மாறி போனதென்ன, ஒரு வண்ணத்து பூச்சியின் வண்ணம் மெல்ல கீழ்வானத்தின் வானவில் ஆனதென்ன, ஊரெங்கும் உன் பாசத்தின் அர்த்தம் சொல்ல அந்த விண்மீன்கள் தான் தூது சென்றால் என்ன, இவன் அன்பு தொடும் எல்லை அதற்கீடு இணையில்லை, இவன் போல் எங்கோர் தந்தை வேறெங்கும் இல்லை, தாயுமானவன் இவன் தாயுமானவன், தந்தையாயினும் இவன் தாயுமானவன். தாயுமானவன் ஒரு தந்தையின் தாலாட்டு. ஜூலை 15 முதல் இரவு 7:30க்கு
டேய் மச்சான் நம்மள கேட்காமலே ஆபீஸ் டைமிங் மாத்திட்டாங்கடா. என்னது? ஏய் இன்னைக்கு காட்டுறா யாருன்னு? அண்ணா நகர், மாலினி, கோடம்பாக்கம், கோகிலா, நுங்கம்பாக்கம், சோனியா, நீலங்கர், நமிதா எல்லாத்துக்கும் ஒருத்தரை விடாம போட போட்டு சொல்றா. என்னடா சொல்ற? ஆபீஸ் டைமிங் மாத்திட்டாங்கண்ணா. உங்கள் அபிமான அம்மன் டிஆர்வை டிஎம்டி கம்பிகள் வழங்கும் ஆபீஸ் பவர்ட் பை 6crores.com இனி ஜூலை 15 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு மாற்றப்பட்டுள்ளது. ஆபீஸ் டைம் மாறுறது முக்கியம் இல்ல, நீங்க பாக்குறது தான் முக்கியம். சூப்பர் சிங்கர் 9 o'clock ஆகுது, ஊரெல்லாம் பார்த்தது, உலகமே பேசுது. 9 to 10 மறந்துடாதீங்கப்பா. 9 to 10 சூப்பர் சிங்கர் 9 to 10. ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்டு வின்னர் ஜூலை 15 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு உங்கள் விஜயில். இந்த உலகத்துல எத்தனையோ அதிசயங்கள் இருக்கு. அதுல ஒரு அதிசயம் இந்த வீட்ல இருக்கு. அந்த அதிசயத்தோட பேரு சீதா. தேவைகளை அறிஞ்சி சேவை செய்யறதுல அவ ஒரு தெய்வ மக. அளவில்லாம பாசம் காட்டுறதுல அவ ஒரு அன்பு மக. இந்த வீட்டுக்கே அதிர்ஷ்டமா விளங்குறதுனால அவ ஒரு திருமக. மொத்தத்துல யாருக்கு கிடைப்பா இப்படி ஒரு மருமக? தெய்வம் தந்த வீடு ஜூலை 15 முதல் இரவு 8 மணிக்கு உங்கள் விஜயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை 6crores.com, co-presented by Sunland Refined Sunflower Oil. இன்ஜினியரிங் அலை தமிழ்நாட்டில் சமீபத்திய வருஷங்களில் பெரிய அளவுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால் எங்களுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சி ஏற்படுது. அது படித்தா அமெரிக்காவுக்கு ஆன்சைட்டு போகலாம் அல்லது உலக நாடுகளை சுற்றி பார்ப்பதற்கான வாய்ப்பு, ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை உயர்த்துதுன்னு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. பட் கோர் இன்ஜினியரிங்கில் யாரும் கான்சென்ட்ரேட் பண்ணாதனால ஒட்டுமொத்த தேசம் வந்து சரிவை நோக்கி பயணிக்கிறது. ரெண்டாவது, இவங்க எதுக்கு படித்தாங்களோ அதுக்கான வேலை பார்க்குறதுல சம்பளம் மட்டுமே இவர்களுக்கு குறிக்கோளாக இருக்கிறதுன்னு இந்த சைட் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. 2 ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க நம்ம கூட சேர்ந்து பேசுறதுக்காக. ஒருவர் திரு ரமணி அவர்கள், உலகின் பல நாடுகளில் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்களுக்கு கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணவர். இந்தியாவில் மட்டுமில்ல மல்டிநேஷனல் கம்பெனிஸ் பலவற்றுக்கும் ஒரு பெரிய அனுபவம் வாய்ந்தவர். இன்னொருவர் நீங்கள் ஏற்கனவே பலமுறை பார்த்துருப்பீங்க, கிழக்கு பதிப்பகம் திரு பத்ரி ஷாத்ரி அவர்கள். நான் ஒரு பொது கேள்வியை இங்கே வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஒரு இன்ஜினியரிங் அலை இங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான். இந்த இன்ஜினியரிங் அலை நடந்து கொண்டிருப்பதால், நிறைய பேர் இன்ஜினியரிங் படிப்பதால் தனிமனித அளவில், குடும்பத்தில், சமூகத்தில், சோஷியோ பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல் எல்லா விஷயத்திலையும் தமிழ்நாட்டில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, நன்மைகள் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? விவசாயம் இருந்தாலும் விவசாயத்தின் மகனை படிக்க வைக்கிறதுனால, இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறதுனால அவள் இன்ஜினியரிங் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு லைஃப்பில் ஒரு சேஞ்சஸே வருது. ஓகே, சம்பாரிச்சு கொடுக்குறான், நாங்களும் ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகிறோம்னா என்னுடைய மகன் படித்து இன்ஜினியரிங் முடிச்சு வந்ததுனால தான் நாங்கள் செட்டில் ஆகிறோம். ஓகே, பிடி சுத்துற பையனோட பிடி சுத்துறவங்களோட பையன் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒரு சொன்ன மாதிரி ஒரு கோர் கம்பெனியில் டாப் பொசிஷனில் இருக்கிறனால இன்னைக்கு அவங்க வீடு வந்துட்டு ஒரு பெட்டி கடை சைஸில் இருந்தவங்க ஒரு லோவர் மிடில் கிளாஸ் வந்து ஒரு மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் வந்து ஹையருக்கு போகிறதுக்கும் லோவர் வந்துட்டு மிடில் கிளாஸ்க்கு வர்றதுக்கான ஏற்றத்தை வந்து இந்த இன்ஜினியரிங் வந்து கொண்டு வந்திருக்கு. ஒன்று, பொருளாதார முன்னேற்றம் ஒரு குடும்பத்திற்கு ஏற்படுகிறது. பாயிண்ட் நம்பர் 1. வேற என்ன? நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து தமிழ்நாடு நோக்கி வருது. அதர் ஸ்டேட் பீப்புள் இங்க நமக்கு வந்து ஒர்க் பண்றதுக்காக வர்றாங்க. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் உருவாகுது. அதர் ஸ்டேட்ல இருந்து இங்க வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. பி ரீஜன், சி ரீஜன்ல இருந்து ஏ ரீஜனை நோக்கி நம்மள நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. வேற மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்கட்டும், இல்லை புவர் பீப்புளாக இருக்கும்போது கூட ஈஸியாக வந்து நாலேஜ் ஷேரிங் நடக்குது. ஸோ டெக்னாலஜி, நாலேஜ் ஷேரிங், டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் போது பீப்புள் அக்செப்ட் பண்ற தாட் நிறைய வந்திருக்கு. வேற அதிகம் பேர் இன்ஜினியரிங் படித்ததால் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த பங்களிப்பு. நார்த் சைட்ல இருந்து என் கூட படிச்சவங்களும் சரி, இங்க வேலை பார்க்குறவங்களும் சரி, இப்போ நீங்க அந்த ஐடி காரிடார், அந்த டைடல் பார்க் ஃபுல்லாக போனீங்க அப்படின்னா நிறைய நார்த் இந்தியன்ஸை பார்க்கலாம். ஸோ ஒரு மைக்ரேஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடை நோக்கி ஒரு அட்ராக்ஷனோ, ஒரு ஆந்திராவை நோக்கி ஒரு அட்ராக்ஷனோ வந்து ஒரு மைக்ரேஷன் நடக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எக்கனாமிக்கல் வைஸும் சரி, பொலிட்டிக்கல் வைஸும் சரி, சோஷியல் எக்கனாமிக்கல் வைஸும் சரி, இது வந்து ஒரு பெரிய மாற்றம்னு சொல்லலாம். இங்கே சார் இப்போ இன்ஜினியர்ஸ் இருக்கிறனால லேபர் பவர் கன்சம்ஷன் வந்து கம்மியாகுதுங்க சார். ஃபுல்லாக மேனுவலாக இருக்க ஒர்க் வந்து ஆட்டோமைஸ்டு ஒர்க்காக மாற்றுறாங்க. இன்ஜினியர்ஸ் தான் மாற்றுறாங்க. ஹேண்ட்லூமாக இருக்கிறது ஆட்டோலூமாக இருக்குது. இப்போ வந்து ப்ரொடக்ஷன் வந்து அதிகம் பண்ணுறோம். ப்ரொடக்ஷன் அதிகம் பண்ணுறாங்க. டோட்டலாகவே ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்குது. சமூக ஏற்றத்தாழ்வுகள் குறைந்திருக்கிறது. ஒரு மிடில் கிளாஸ் கொஞ்சம் தன்னுடைய பொருளாதாரத்தை அதிகரிச்சிருக்குது. டெக்னாலஜிக்கல் அவேர்னஸ் கிடைச்சிருக்கு. வேற ஏதாவது லாஸ்ட் பாயிண்ட் இருக்கா?
இப்போ வந்து அதிக டிசைன்ஸ் வந்து அப்டேட்டடாக இருக்கும் இப்போதைக்கு. இன்ஜினியர்ஸ் அதிகமாக டெவலப் ஆகிறதுனால டிசைன்ஸ் வந்து நம்ம வந்து அப்ராட் கல்ச்சர்ஸோட டிசைன்ஸ் வந்து நாங்கள் இதில் வந்து இன்பில்ட் பண்ணுறோம். வீடுகளில் ஓகே எஸ். அதே மாதிரி வீட்டில் பேரண்ட்ஸும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓ பணக்கார வீடுங்களாம் இப்படி இருக்கும், நம்ம வீட்லேயும் இப்படி மாற்றணும் அப்படின்னு வந்து ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி எங்கள் மூலியமாக எங்கள் பேரண்ட்ஸ்க்கு நடக்குது. இன்ஜினியரிங் தவிர வேறு படிப்பை நீங்கள் ஏன் யோசிப்பதே இல்லை? சார் இந்த படிப்பு மூலம் என்னோட சொந்தமாக கூட நான் ஒரு தொழில் பண்ண முடியும் சார். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரு. சப்போஸ் எனக்கு யாருமே ஜாப் கொடுக்கல அப்படின்னா நான் ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்க முடியும் சார். என்னால் முடியும். ஒரு வெல்டிங் ஷாப் போட்டு கூட நான் ஒரு கிரில் செஞ்சு கூட நான் பழச்சிருவேன். ஓகே. மீடியாவை சொல்லலாம். ஸோ வந்து இப்போ சமீப காலமாக வந்து கவர்மெண்ட்டும் சரி மீடியாவும் சரி ரொம்ப ஹைப் பண்ணுறது வந்து இன்ஜினியரிங் பற்றி தான். கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்குற காலேஜஸும் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு தான் அதிகமாக அப்ரூவல் கொடுக்குறாங்க. மீடியா ஹைப் பண்ணுறது வந்து இன்ஜினியரிங் காலேஜஸை பற்றி தான் அதிகமாக ஹைப் பண்ணுறோம். ஸோ அந்த சுச்சுவேஷனில் கிராமப்புறமில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த ரூரல் டவுன் சிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கும் சரி அதிகமாக தெரிய வருது இதை பற்றி தான், இன்ஜினியரிங் பற்றி தான் அதிகமாக தெரிய வரும். நான் ஏன் மற்ற கோர்ஸை பற்றி யோசிக்கலன்னு கேட்குறேன். இல்லை அதான் இதை பற்றி அதிகமாக ஹைப் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதை பற்றி தெரிய வராதுல்ல சார். எனக்கு பிடிச்சது பயாலஜி. சரிங்களா, பேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டே கிடையாது. நான் வந்து ஒரு பிஎஸ்சி மேக்ஸு. எனக்கு டீச்சிங் ப்ரொஃபஷன் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ நடைமுறை வாழ்க்கையில் நான் என்னோட பிடிச்ச ப்ரொஃபஷன், நான் டீச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் ப்ரொஃபஸராக போனேன்னா, என்னோட ஃப்ரெண்டு டீச்சிங் படிக்கிறாங்க, அவங்களோட சம்பளம் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் தான் ஸ்டார்டிங் சம்பளம். ஒரு கல்யாணம் ஆகி இந்த சொசைட்டியில் ஒரு 150 ரூபாய் காய்கறி வாங்கினாலே ஒரு பேக்கெட் காய்கறி கூட வராது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் ஒரு 5000 ரூபாய் இதில் போனேன்னா என்னோட பொருளாதாரத்தை நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகவே முடியாது. வேற படிப்புக்கு இங்கே எதிர்காலமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கேம்பஸ் இன்டர்வியூ ஆப்ஷன்றது மற்ற கோர்சஸில் கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஜாப் தேடவே ஆரம்பிக்கணும். வேற நான் பிஇ படிக்கும்போது பார்த்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூவில் நான் ஃபைனல் இயர் முடிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஜாப் ரெடியாக இருக்குது, எவ்வளோ பேக்கேஜ்ன்றது ரெடியாக இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிஇயில் மட்டும்தான். ஸோ அது ஒரு மெயின் ரீசன் மற்ற கோர்சஸை விட. ஏன்னா படித்து முடிச்சுட்டு ஜாபுக்கு போகிறதுக்கு, ஜாபை தேடுறதுக்கு பதிலாக ஜாபை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் படிக்கும்போதே. சார் யதார்த்தமான உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 10th முடித்தோடனே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன படிக்கணும் என்ன படிக்க போகிறோன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அவங்க பேரண்ட்ஸை தான் கேட்பாங்க. பேரண்ட்ஸ் யாருக்கு தெரியும், அவங்க ரிலேட்டிவ்ஸில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கேட்பாங்க, பையன் 10th முடிச்சிட்டான் என்ன பண்ணலான்ட்டு. ஸோ அவங்க ரிலேட்டிவ்ஸில் யாராவது ஒருத்தர் டிப்ளமோ இல்லை பி படிச்சிருவார், பையனை டிப்ளமோ சேர்த்து விடுங்க, அவ்வளோதான். அப்படி தான் எல்லாருமே படித்து வந்தோமே ஒழிய எங்களுக்கு யோசிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த சமூகமும் கொடுக்கல, இந்த குடும்பமும் கொடுக்கல. ஹரிஷா கொடுங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஇ டிஸ்கண்டினியூட். அது ஏன் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்க? இல்லை எனக்கு மேக்ஸ் வராது எனக்கு, ஸோ அதாலே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். இந்த கால்குலஸ் சேர்த்தது உங்களை பிஇல? பிஇ அப்பா தான் சேர்த்தாரு. அப்பாவுக்கு ரொம்ப ஆசை பிஇ சேர்க்கணும் அப்படின்னு. ஓகே சரி சொல்லிட்டு ட்ரிபிள் எடுத்தேன். நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. கால்குலஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இதெல்லாம் சுத்தமாக வராது. ஸோ நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணோன்னே வீட்டில் எவ்வளோ திட்டினாங்க? கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நரக வேதனை மாதிரி இருந்தது வீட்டில். வீட்லேயும் சரி நைபர்ஸும் சரி ரொம்ப டவுன் பண்ணி பார்த்தாங்க. அதுக்கு முன்னாடி கூப்பிட்றதே இன்ஜினியர் தான் கூப்பிடுவாங்க வீட்டில். ஒரு கல்யாண வீட்டில் போனாலும் எங்கே போனாலும் இன்ஜினியர் சார் வந்துட்டார், இன்ஜினியர் சார் உட்காருங்க, இன்ஜினியர் சார் காஃபி வேணுமா, இந்த மாதிரி தான் கேட்டுன்னு இருந்தாங்க. எப்போ டிஸ்கண்டினியூ ஆகிட்டேன்னு தெரிஞ்சுதோ ஃபுல்லாக அடுத்தது நீ என்ன பண்ண போகிற, லைஃப் எப்படி செட்டில் ஆக போகிற, ஃபுல்லாக ஒரு டார்ச்சர் மாதிரி தான் இருந்தது. ஒரு 1 year பிளாங்காக இருந்தேன், என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ இந்த மாதிரி நரக வேதனை மாதிரி தான் இருந்தது. சார் நான் பேசிக்காக படித்தது வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு அந்த இண்டஸ்ட்ரியில் தான் இருந்தேன். ட்ரைனிங் பண்ணும்போதே 6 months ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் போகும்போது என்னோடய ஸ்டைஃபண்ட் வந்து 500 rupees. அதுக்கு 16 hours ஒர்க் பண்ணணும். 16 hours ஒர்க் பண்ணி நான் 500 rupees செலவு பண்ணி 500 rupees ஸ்டைஃபண்ட் வச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு தான் நான் என் படிப்பே பண்ணணும். அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் முதல்ல ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம ட்ரையல்லாம் பண்ணி வேலைக்கு சேரும் போது நம்மளோட சம்பளம் வந்து 2000 ரூபா. பெங்களூரில் எனக்கு வந்து சம்பளம் 2000 ரூபா கொடுத்து அந்த வேலைக்கு எடுத்தாங்க. ஸோ 2000 rupees சேலரி வச்சு என்னால் எப்படி என் ஃபேமிலி ரன் பண்ண முடியும்? நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரி எடுத்தது என்னோட அப்பா தவறிட்டதாலையும் என் தம்பி எங்கள் அம்மாவே என்னால் நல்லா பார்த்துக்க முடியும். இது முடிச்சோடனே உடனே வேலை கிடைக்கும்ன்ற கான்செப்டாக தான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்கே வந்தது. ஆனால் சம்பளம் இல்லை. ஆனால் அது வந்ததுக்கப்புறம் 2000 சம்பளத்தை வச்சு நான் என்னுடைய பேசிக் நீடை பார்த்துக்கோனா இல்லை என் தம்பியை படிக்க வைக்க முடியுமா இல்லை என் அம்மாவை தான் நான் பார்த்துக்க முடியும்? ஓகே, நியாயமான காரணங்கள் அவங்க பக்கம் இருக்குது. எதுக்காக அவங்க அந்த அலையோடு சேர்ந்து கொள்கிறார்கள் அப்படின்னு. அப்பா இறந்துட்டாரு, அம்மா இன்ஜினியரிங் என்னை படிக்க வச்சாங்க. நிலம் பிளாட்லாம் விற்று தான் படிக்க வச்சாங்க. நான் கம்பெனிஸ்க்கெலாம் ட்ரை பண்ணேன். என்ன படிச்சீங்க? ட்ரிபிள் இ சார். சரி, என்ன ஆச்சு அப்புறம்? அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணோம். பட் ரொம்ப முடியல. சரி வீட்டில் சும்மா இருக்க வேண்டாம், அட்லீஸ்ட் அந்த 1 month 2 months சும்மா இருக்கிறதுல வேறு எதுனா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி கொஞ்சம் லெக்சரர் ஃபீல்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு காலேஜில் பாலிடெக்னிக் காலேஜில் லெக்சரராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார். 6000 வேலை கிடைக்கல? இதான் லெக்சரராக ஒர்க் பண்ணிட்டு இந்த வேலை தான் சார். 6000 சார். கடன் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு இப்போ?
நிறைய இருக்குது சார். இப்போது அதனால் வந்து ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு படிக்க வைக்கிறதுக்கு இன்னும் 2 தம்பி இருக்காங்க, அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அவர் என்ன படிக்க வைக்கிறீங்க தம்பியை? தம்பி வந்து ஃபஸ்ட்டு தம்பி வந்து டிப்ளமோ படிச்சிட்ருக்காரு, 3rd இயர் படிச்சிட்ருக்காரு. இன்னொரு தம்பி டிப்ளமோ ஃபஸ்ட் இயர். ஏன் அதே இன்ஜினியரிங்க்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி ஜூனியர் இன்ஜினியரிங் மாதிரி இருக்கிறதுலேயே சேர்த்து விட்றீங்க? இவ்வளோ அடிபட்டுட்டீங்க, கிட்டத்தட்ட அதுவும் அதுதான் ரைட்டா? ஆமாம் சார். இன்ஜினியரிங் பாப்புலர் ஆகிறதுனால பாலிடெக்னிக் பாப்புலர் ஆச்சு. இதே இன்ஜினியரிங்க்கு பணம் கட்டி கடன் வாங்கி கஷ்டப்பட்டு வேலை கிடைக்காம டீச்சர் வேலைக்கு போய் சார் ஆக்சுவலாக நான் இந்த முடிக்கிறதுக்கு முன்னாடியே என்னுடைய பிரதர்ஸை ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்போ இதில் செயற்கையாக உருவாக்கப்படக்கூடிய கருத்தாக்கம் என்ன? உண்மையிலேயே என்ன தீமை ஏற்படுவது எல்லாரும் இன்ஜினியரிங் படிப்பதால்? மற்ற துறையில் இருக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரியாமே போயிருது சார். மற்ற துறையில் இருக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரியாமலே போச்சு. ஆமாம் சார். அது மற்ற நிறைய இருக்கு, பட் யாரும் கண்டுக்கல. அதெல்லாம் அப்படியே இருக்கு. சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இந்த டிபார்ட்மெண்ட் சைடு போகிறதுனால அவங்களுக்கும் வேலை கிடைக்க மாட்டேங்குது. மற்ற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மற்ற ஜாப்ல இருக்கவங்களுக்கு மற்ற வேலை வாய்ப்பு வந்து தெரியாமலே போச்சு. வேற என்ன குறைபாடுகள் சார்? இந்த மாதிரி எல்லாருமே அலை அடிச்சு இன்ஜினியரிங் வரதுனால இன்ஜினியரிங் படிக்கிறது ரொம்ப சுலபம்னு ஆகி போச்சு சார். யார் வேணாலும் இன்ஜினியர் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த படிப்பு மேல ஒரு மரியாதை போச்சு. இப்போ வந்து காசு இருக்கிறவன் இன்ஜினியர் ஆயிடலாம். ஈஸியாக மேனேஜ்மெண்ட்ல சீட் வாங்கி அதோட வேல்யூ குறைஞ்சிருச்சுங்க. வேல்யூ கண்டிப்பாக குறைஞ்சிருச்சுங்க. இது ஒரு பாயிண்ட்டுங்க. இட்ஸ் ஜஸ்ட் a certificate அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு 6000 ரூபா சம்பளம் வாங்குறதுக்கான இன்னொரு கோர்ஸ், அவ்வளோதான். இப்போ நீங்கள் விளையாட்ட பல நேரங்களில் பிஏ தமிழ் லிட்ரேச்சரையோ அல்லது இன்னொரு கோர்ஸையோ கிண்டல் பண்ணுற மாதிரி இன்னும் கொஞ்சம் நாள் அது கிண்டல் பண்ணிட போகிறாங்க, அவ்வளோதாங்க அப்படிங்கிறது தான் அவருடைய டோன். எல்லாரும் தேடி போகிறது என்ன காரணம்னா அதோட மதிப்பு ஜாஸ்தியாக இருக்குது, அதனால தான் இவ்வளோ பேரும் தேடி அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஃபேக்டை சொல்கிறாங்க. இந்த அலையில் அடிச்சுட்டு வந்து எல்லாம் மீன் பிடிச்சாச்சு, இனி மீனே கிடையாது, இங்கே வந்து எல்லாம் சும்மா தான் நீந்திக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, இட்ஸ் பீரியட் ஆஃப் சேஞ்ச் இல்லையா? ஒரு மாற்றத்துலேருந்து இன்னொரு மாற்றத்துக்கு நம்ம போயிட்டு தானே இருக்கோம். முன்னாடி வந்து நம்ம எல்லாருமே வந்து அந்த வேலை இருந்துச்சு, இப்போ வேலை இல்லாமல் போயிட்டு. இல்லை நான் சொல்ல வர பாயிண்டே வேறு. முன்னாடி நீங்கள் பிஏ படிச்சிங்க, பிஎஸ்சி படிச்சிங்க, இப்போ அதை மறந்துட்டு அப்போ அதுதான் பெருசாக இருந்தது. இப்போ வந்து பிஏ படிக்க போகிறீங்க. இப்போ இதை விட்டுருங்களேன், பிஏ படிச்சதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் அப்புறம் பிஏ விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சர் போங்க, அதுக்கப்புறம் மீடியா சயின்ஸ் போங்க. ஒரு பீரியட் ஆஃப் சேஞ்ச் வேணும். நம்ம எப்பயுமே ஒரே இடத்துல நீந்திட்டே இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு சேச்சுரேஷன் எல்லா பாயிண்ட்டுக்குமே உண்டு தானே? ஆமாங்க சார். எல்லாத்துக்குமே ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் உண்டு தானே? எல்லாத்துக்குமே நானும் சொல்ல வரேன், ஒரு சேஞ்ச் எடுங்க சார். ஏன் அலையில எல்லாரும் போறாங்க, நீங்களும் இறங்கிக்கிறீங்க? இல்ல இன்னும் பீரியட் இருக்குங்க. ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்கு. நீங்க சொல்றது எப்படின்னா, ஒரு ஆக்குபேஷனா இருக்கு. அமெரிக்காவை பாத்தீங்க அப்படின்னா they are அந்த பீக்ல இருக்காங்க. அமெரிக்கா வந்து ஐடில வந்து ரொம்ப பீக்ல இருக்காங்க. நம்ம இந்தியாக்குள்ள வந்து ஒரு 50 இயர்ஸ் இருக்கு. சோ இன்னும் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் செல்ஃப் சஸ்டெய்னிங் ஆயிடுவேன். ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் I will search other job. அவ்வளவுதான். Stay tuned with us. இது ஆச்சி மசாலா நியானா powered by 6crores.com, co-presented by Sunland Refined Sunflower Oil. புயலொன்று புதிராக கை கட்டி வாய் பொத்தி வீசும் தென்றலானதென்ன, கடல் கூட கரை தாண்டி செல்லென்று வெண்பனி துளியாய் மாறி போனதென்ன, ஒரு வண்ணத்து பூச்சியின் வண்ணம் மெல்ல கீழ்வானத்தின் வானவில் ஆனதென்ன, ஊரெங்கும் உன் பாசத்தின் அர்த்தம் சொல்ல அந்த விண்மீன்கள் தான் தூது சென்றால் என்ன, இவன் அன்பு தொடும் எல்லை அதற்கீடு இணையில்லை, இவன் போல் எங்கோர் தந்தை வேறெங்கும் இல்லை, தாயுமானவன் இவன் தாயுமானவன், தந்தையாயினும் இவன் தாயுமானவன். தாயுமானவன் ஒரு தந்தையின் தாலாட்டு. ஜூலை 15 முதல் இரவு 7:30க்கு. டேய் மச்சான், நம்மள கேட்காமலே ஆபீஸ் டைமிங் மாத்திட்டாங்கடா. என்னது? ஏய், இன்னைக்கு காட்டுறா யாருன்னு. அண்ணா நகர், மாலினி, கோடம்பாக்கம், கோகிலா, நுங்கம்பாக்கம், சோனியா, நீலங்கர், நமிதா எல்லாத்துக்கும் ஒருத்தரை விடாம போட போட்டு சொல்றா. என்னடா சொல்ற? ஆபீஸ் டைமிங் மாத்திட்டாங்கண்ணா. உங்கள் அபிமான அம்மன் டிஆர்வை டிஎம்டி கம்பிகள் வழங்கும் ஆபீஸ் பவர்ட் பை 6crores.com இனி ஜூலை 15 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு மாற்றப்பட்டுள்ளது. ஆபீஸ் டைம் மாறுறது முக்கியம் இல்ல, நீங்க பாக்குறது தான் முக்கியம். சூப்பர் சிங்கர் 9 o'clock ஆகுது, ஊரெல்லாம் பார்த்தது, உலகமே பேசுது. 9 to 10 மறந்துடாதீங்கப்பா, 9 to 10 சூப்பர் சிங்கர் 9 to 10. ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்டு வின்னர் ஜூலை 15 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு உங்கள் விஜயில். இந்த உலகத்துல எத்தனையோ அதிசயங்கள் இருக்கு. அதுல ஒரு அதிசயம் இந்த வீட்டுல இருக்கு. அந்த அதிசயத்தோட பேரு சீதா. தேவைகளை அறிஞ்சி சேவை செய்யறதுல அவ ஒரு தெய்வ மக. அளவில்லாம பாசம் காட்டுறதுல
அவ ஒரு அன்பு மக. இந்த வீட்டுக்கே அதிர்ஷ்டமா விளங்குறதுனால அவ ஒரு திருமக. மொத்தத்துல யாருக்கு கிடைப்பா இப்படி ஒரு மருமக? தெய்வம் தந்த வீடு ஜூலை 15 முதல் இரவு 8 மணிக்கு உங்கள் விஜயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை 6crores.com co-presented by Sunland Refined Sunflower Oil. நீங்கள் சாச்சுரேட் ஆயிடுச்சுங்கிறீங்க, அவர் we are moving towards saturation. ஃபுல்லாக சாச்சுரேட் ஆன பிறகு வெளில வருவோம் அப்படிங்கிறார். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் எல்லாருமே பிகாம் தான் படித்தாங்க, உங்களுக்கே தெரியும். தட்டிக்கு விழுந்தா பிகாம், ராயல் பிகாம்னே பேர். அது முடித்த பிறகு அதில் இன்னொன்று இதில் ஆப்பர்ச்சுனிட்டிச்சோ அதில் படித்தாங்க. அதே மாதிரி சொல்கிறார், இன்னும் கம்ப்ளீட் சாச்சுரேஷனுக்கு நம்ம போனால் நேச்சுரலாகவே நம்ம மாறிடுவோம். அது வரைக்கும் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ அந்த பிரச்சனை இல்லைங்கிறது அவர் பாயிண்ட். வேற என்ன தீமை பின்னால்? இது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான் பேங்கிங் ஃபீல்டில் இருந்தாங்க. இப்போ என்னென்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. இந்த ஐபிபிஎஸ்லலாம் மேக்ஸிமம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான். என் ஃப்ரெண்டு வந்து பேங்க் ஆஃப் இந்தியாவில் செலக்ட் ஆகிருக்கான். 102 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. அதில் வந்து 96% வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான். என்ன வேலைக்கு? கிளர்க்கு, சாதாரண கிளர்க்கு வேலைக்கு. ஆமாம். எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க? 15,000. 5,000 சம்பளம், கிளர்க்கு வேலை. ஆனால் படித்தது இன்ஜினியரிங். இப்போ எனக்கு ஜேர்னலிசம்னா ரொம்ப உயிர் சார். எங்கள் அம்மா சொன்ன ஒரே வார்த்தை இதுதான் சார், அதுக்கெல்லாம் முடியல உனக்கு எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான் அப்படின்னு. இதுதான் நம்ம இவங்க கிரியேட் பண்ணி வச்ச சுச்சுவேஷன். இப்போ எல்லாரும் இன்ஜினியரிங் சேர்றதுனால இப்போ மற்ற தரையில் உங்களுக்கு ஆளும் குறையிறாங்க. நிறைய திறமசாலிங்க உள்ள தூங்கிட்டு இருக்கிறாங்க. 15,000 சம்பளம், ஐடி கம்பெனியில் பக்கத்தில் ரூமு, அவனுக்கு கொடுக்குற ஒர்க் ப்ரெஷர்லாம் அவனுக்கு தூங்குறதை தவிர வேறு எதுவுமே தேவையில்லை அவன் லைஃப்பில். அதனால தான் இப்படிலாம் நடக்கும் தெரிஞ்சுதான் அவன் சேரும் போதே அவன் 1 வருஷம் 6 மாதம் பாண்டு போட்டு சேர்த்துறான். ஏன்னா 1 மாதத்தில் இல்லாட்டி பிச்சுட்டு ஓடிடுவான். பாண்டை பிரேக் பண்ணிங்கன்னா 1 வருஷத்தோட ஃபீஸ் அவனுக்கு நீங்கள் ஃபைனாக பே பண்ணணும். இதனால தான் அவன் பாண்டு போட்டே சேர்த்துறான். பாண்ட் இல்லாமல் இருந்திருந்தால் எத்தனை பேர் இந்த ஐடி கம்பெனியில் அவங்க கண்டினியூ பண்ணுவானுங்கன்னு கேளுங்க. இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ராட்டஜிக்கு அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கிது போகிறாங்க. பட் ஐ வுட் லைக் டு டெல் யூ சம்திங். இந்த ஷோ மூலமாக அந்த பாண்ட் எதுவுமே லீகல் கிடையாது. அதை வச்சு கம்பெனியால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அது ஐடி கம்பெனிகள் ஒரு பாண்டு வாங்குதில்ல, அதெல்லாம் செல்லாது நேரம். ஏன்னா இந்திய சட்டத்துக்கு முன்னால் அந்த சட்டம் பெரிய சட்டம் கிடையாது. அந்த சட்டத்துக்கு தனி சட்டம், அந்த கம்பெனிக்கு தனி சட்டம். இந்திய நாட்டு சட்டத்தை விட அதிகாரம் பெற்ற சட்டம்லாம் கிடையாது. பட் நம்ம கம்பெனியில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பிரச்சனை வேணால் நேராக கோர்ட்டில் போய் இறங்குனீங்கன்னா முடிஞ்சு கதை. அந்த பாண்டு செல்லாது. சித்தப்பா மக்களுக்கே செல்லாது. இதை நான் விளையாட்டுக்காக சொல்லலை, இது நிறைய பேர் நினச்சிட்டு இருக்க விஷயம். இதை மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக தான் இந்த ஷோவில் சொல்கிறோம். ஐடி கம்பெனிகளில் எழுதி வாங்கக்கூடிய பாண்டுகள் அதிகாரப்பூர்வம் அற்றவை. அது கோர்ட்டுக்கு போனால் தோற்றுரும். எல்லாரும் இன்ஜினியரிங் இந்த மோகத்தில் போகிறனால 2 விளைவுகள் வரதா பார்க்குறேன். அதாவது சயின்ஸில் வந்து இந்தியாவில் இன்னும் பெரிய ஒரு வேவ் வரல அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை கொஞ்ச நாளாக வந்தது. அதனால் எல்லாரும் சயின்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்தது. இதுக்கு இன்ஜினியரிங் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னா, இன்ஜினியரிங் இந்த ஒரு அலை அடிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, சமூகத்தில் மாணவர்களை 2 பிளவு உருவாகிடுது. டாக்டர்ஸை விட்டுருங்க, ஒன்று இன்ஜினியர்ஸ், இன்னொன்று நான் இன்ஜினியர்ஸ். இந்த பார்வை தான். இன்ஜினியர்ஸ் இல்லாதவங்களை வந்து 2ஆம் தர மாணவர்களாக பார்க்கக்கூடிய ஒரு மனோநிலை வந்து இன்றைக்கி உருவாகிடுச்சு. இந்த வேல்யூ வந்து 2லேயும் குறைஞ்சிருச்சு. இன்ஜினியர்ஸ்லேயும் குறைஞ்சிருச்சு, இன்ஜினியரிங்லேயும் குறைஞ்சிது. நான் வந்து 2005 இன்ஜினியரிங் முடித்து வெளியே வந்து வேலை தேடுற ஒரு நெருக்கடியில் தள்ளப்பட்டேன். அப்போ என்னாச்சு அப்படின்னா, எல்லா கம்பெனிஸுக்கும் தெரியுது ஒரு ஆவரேஜான இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்து வர்றவங்களுக்கு அந்த அளவுக்கான குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கப்படுறதில்ல அப்படின்னு தெரியுது. அந்த கம்பெனிஸ் எப்படி யூஸ் பண்ணிச்சுன்னா, நான் என்னோட சர்டிஃபிகேட்டோட போய் இதுதான் நீ ஒர்க் பண்ணக்கூடிய ஷாப் ஃப்ளோர் அப்படின்னாங்க. என் முன்னாடி அந்த மிஷின், ஒரு பெரிய காண்டாமிருக மாதிரி இருந்தது. என்னால் என்னையும் அந்த மிஷினையும் கனெக்ட் பண்ணிக்க முடியல. நான் 4 வருஷம் படித்தேன், பாலிமர் டெக்னாலஜி படித்தேன். இந்த மிஷின்கிட்ட நான் என்ன லாங்குவேஜில் பேசணும், இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது அந்த கம்பெனி கரெக்டாக யூஸ் பண்ணாங்க. என்னென்னா, நீ ஃப்ரெஷர், உனக்கு நான் ட்ரெயின் பண்ணி தான் உன்னை என் கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி மோல்ட் பண்ணிக்க முடியும். அதனால் நான் உனக்கு 5,000 ரூபா சம்பளம் தர்றேன். ஆனால் உன்னை ட்ரெயின் பண்ணிக்கக்கூடிய ட்ரைனிங் ஃபீஸ் அதில் 1,500 ரூபா கட் பண்ணுறேன். உனக்கு சம்பளம் அப்போ 3,500 ரூபா. இதுதான் அந்த கம்பெனிஸ் இன்ஜினியரிங்கோட வேல்யூ குறைஞ்சதுனால இன்ஜினியரோட வேல்யூயும் குறைச்சி எனக்கு மதிப்பிட்டது. ஸோ இது ஒரு பெரிய தாக்கம் அப்படின்னு நினைக்கிறேன். 2வது, நான் வந்து தமிழ்நாட்டோட மிக முக்கிய கல்லூரியில் படிக்கிறேன். தமிழ்நாட்டோட டாப் ரேங்கிங் கல்லூரியில். அது 12 வருஷம் நம்ம 10th எவ்வளோ எஃபோர்ட் போடுறோம், 12th எவ்வளோ எஃபோர்ட் போடுறோம், எவ்வளோ டீ கொடுக்குறோம், எவ்வளோ ஹாலிக்ஸ் குடிச்சு பிள்ளைங்களை தட்டி படிக்க வைக்கிறோன்னு தெரியுது. அவ்வளோ 12 வருஷத்துடைய பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான் பிஹெச்டி காலேஜ்லேயும் அண்ணா யூனிவர்சிட்டிலேயே வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் 4 வருஷம் இன்ஜினியரிங்கில் துறை சார்ந்து படிக்கிறாங்க. ஏகப்பட்ட அசைன்மெண்ட், ஏகப்பட்ட ஹார்ட் ஒர்க், ஏகப்பட்ட ப்ராஜெக்ட், தனியாக பைக் செஞ்சு கார் செஞ்செல்லாம் விட்றாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் ஒவ்வொரு துறையிலையும் அந்த மாதிரி பேப்பர் ப்ரெசன்டேஷன், இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ்லாம் போகிறாங்க. ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த இன்ஜினியரிங் அந்த ஃபீல்டில் ஃபைனல் இயரில் வரும்பொழுது எல்லாரும் என்ன ஆகுறாங்கன்னா, எல்லாருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியரில் தள்ளுறோம்.
12 வருஷம் கடுமையாக உழைத்த மாணவர்கள், 4 வருஷம் துறை சார்ந்து வேலை செய்த மாணவர்கள் எல்லாருமே கடைசி சாஃப்ட்வேருக்குள்ளே போகிறாங்க. இது இன்ஜினியர்ஸை மட்டும் குறை சொல்லக்கூடிய விஷயமா நான் பார்க்கல. ஏன்னா எங்கள் கல்லூரியில் எப்படி நடக்குது அப்படின்னா, காலேஜை பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட் வச்சு தான் அவங்க வியாபாரம் பண்ண முடியும். இந்த வருஷம் இத்தனை பிளேஸ்மெண்ட் நடக்குதுன்னு சொன்னால் தான் எவ்வளோ சீட்டை விற்க முடியும். ஒரு சீட்டுக்கு 22 லட்ச ரூபா வரைக்கும் அவங்க டிமாண்ட் பண்ண முடியும். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பல்க் ரெக்ரூட்மெண்ட் யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் வர்றாங்க. என் கம்பெனி கோர் கம்பெனிஸும் வருது. அவங்க சொன்ன மாதிரி சாம்சங் வருது, பெரிய பெரிய கோர் கம்பெனிஸ்லாம் வருது. ஆனால் அவங்களுக்குலாம் எப்போ அந்த லாட் கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த வருஷத்தினுடைய கடைசி லாட்டை அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து ரொம்ப குறைந்த இன்ஜினியர்கள் தான். ஒரு 20 பேர் வேணும், ஒரு 30 பேர் வேணும் அந்த காலேஜில். ஆனால் இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனி வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு 100 பேர் வேணும், 150 பேர் வேணும். ஸோ பிளேஸ்மெண்ட் லாட் ஜாஸ்தியாக வர்ற கம்பெனிஸ்க்கு அவங்க முதல் உரிமை கொடுப்பாங்க. அதனால் சாஃப்ட்வேர் முதல்ல வரும்போது அவங்க ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணுறாங்க. ஏன்னா காலேஜை பொறுத்த வரைக்கும் எங்கே பிளேஸ்மெண்ட் இல்லாமல் போயிருமா அப்படின்றனால ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணுவாங்க. இந்த வருஷத்துக்கான பிளேஸ்மெண்ட் ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு, அதனால் வர்ற பிளேஸ்மெண்ட்டை நீங்கள் உட்காந்துருங்க அப்படிம்பாங்க. அப்போ யார் முதல்ல உட்காருவாங்க அப்படின்னா, திறமையான மாணவர்கள், நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அவங்க தான் அந்த முதல் லாட்டில் போய் உட்காருவாங்க. ஸோ முதல் லாட்டில் இருக்கிறவங்கள ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம சாஃப்ட்வேருக்கு தள்ளிடுறோம். மீதி வரக்கூடிய அந்த கோர் கம்பெனிஸுக்கெல்லாம் அதில் அடிபட்டு மிதிப்பட்டு போகிறவன் தான் கோர் கம்பெனிஸ்க்கு போவான். அப்படி போகும்போது கோர் கம்பெனிஸும் இங்கே வளர்றதில்ல, அதற்கான டெக்னாலஜி இங்கே வளர்றதில்ல. அதனால் சோசியலாக பார்க்கும்போது ஒரு பெரிய கேப்பே இது கிரியேட் பண்ணுது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். செல்வபிரகாஷ், கோர் கம்பெனிஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கோர் கம்பெனிஸ்க்கு தேவையானது எல்லாமே வந்து அவங்களோட நம்பர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியான நம்பர்ஸ் தான். 30, 40, 50 அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற இன்ஜினியர்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 1.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டோட்டலாக வந்து ஒரு 300-350 காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து கோர் கம்பெனிஸில் ப்ளேஸ் ஆகிறவங்க மட்டுமே ஒரு 40 × 300 போட்டிங்கன்னா அப்படின்னா கூட 12,000 பேர் தான். மீதி இருக்கிறவங்க எல்லாத்தையும் நம்ம எங்கே அகாமடேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல மேஜராக வந்து நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்கோ அங்கே தான் நம்ம அகாமடேட் பண்ண முடியும். இப்போ 12,000 பேரை மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னா, மீதி இருக்கிற எல்லாமே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக போயிடும். சாஃப்ட்வேரில் மட்டும்தான் போகிறோம் அப்படின்னா, நம்ம சாஃப்ட்வேர் ஏரியா மட்டும்தான் இப்போ பெரிய அளவில் டெவலப் ஆயிருக்கு. அப்படி அந்த அளவில் நம்ம பெரிய அளவில் டெவலப் ஆயிருக்கிற கம்பெனிஸில் மட்டும்தான் நம்மளால் போக முடியும். ஏன்னா எனக்கு பெல் மாதிரி கம்பெனியோ இல்லை பெட்ரோஃபாக் மாதிரி கம்பெனியோ இல்லை பெட்ரோலியம் சார்ந்த துறைகளோ எனக்கு அதிகமாக கிடையாது. நீங்கள் சொல்கிறது கரெக்டு. பட் அதுதான் அந்த ஃபேக்டை பேஸ் பண்ணி தான் நான் சோஷியலாக நம்ம பார்க்கணுன்றேன். சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு நம்ம நிறைய அனுப்புகிறோம். யார் அனுப்புகிறோம் அப்படிங்கிறது தான். குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஸ்டூடெண்ட்ஸை சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு அனுப்பிடுறோம். மீதியில் செகண்ட் அதில் கொஞ்சம் லோ குவாலிட்டியில் இருக்கிறவங்கள இதுக்கு அனுப்பிச்சிடுறோம். இதனால் என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். பிஇ முடிச்சுட்டு எம்இயில் யார் சேரலன்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு போகாதவங்க, கோர் கம்பெனிக்கு வேலை சேராதவங்க தான் எம்இ ஜாஸ்தியாக சேர்றாங்க. அந்த எம்இ ஜாஸ்தியாக சேர்ந்ததுலையும் பிளேஸ்மெண்ட் ரொம்ப சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போயிடுறாங்க. திரும்பவும் கோர் கம்பெனிக்கு போகிறாங்க. மீதி இருக்கிறவங்க தான் இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு லெக்சரர்ஸாக போகிறாங்க. இதுதான் யதார்த்தம். அப்போ நீங்கள் குவாலிட்டியை கிரேட் வைஸாக பார்த்தோன்னா, லோ குவாலிட்டி தான் எம்இ படிக்க வர்றான், அதுலேயும் லோ குவாலிட்டி டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு போகிறான். அப்போ அவன் சொல்லிக் கொடுக்கும்போது இந்த இன்ஜினியரிங் திரும்ப பழையபடி அது ட்ரைன் அவுட் ஆதான போகுது. அந்த நாலேஜ் வந்து ட்ரைன் அவுட் ஆதான போகுது. இவங்க சொல்லிக் கொடுக்குறவங்க தான் பழையபடி இன்ஜினியர். ஒரு சங்கிலி தொடர் போல ஒரு நெருக்கடியின் காரணத்தால் நடக்கிற இந்த சங்கிலி தொடர் பிரச்சனை திரும்ப ரிவர்ஸா பாடத்தை நல்லா சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஆளே குறைவான தரத்தில் உள்ளவராக இருக்காருங்கிறார். அவர் பார்க்குற அந்த சோஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அதை நான் உண்மையிலே ஒத்துக்கிறேன். நான் அவன் இன்ஜினியர் ஆகிறான், இல்லை இன்ஜினியர் ஆக முடியலேங்கிற அந்த கவலையிலேயே இருக்கிறானே தவிர, நம்ம தொழில் முனைவோர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இன்ஜினியர்ஸாக ஆகிறது இல்லை. விடுங்களேன், ஒரு 10 வருஷத்துக்கு தான் விடுங்களேன், 15 வருஷத்துக்கு தான் ஐடி ப்ரொஃபஷனலாக இருந்துட்டு போகிறேனே. அதில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் கேட்குறேன். இல்லை, எனக்கு அந்த லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருக்கு. நான் வந்து ஐடி கம்பெனியில் போயிட்டு ஒரு ஃபுட் மாலில் உட்காந்து சாப்பிடணும். எனக்கு காலையில் ஆனால் ஒரு கேப் வருது, நைட்டு வீட்டுக்கு கொண்டு போய் விடுறதுக்கு எனக்கு ஒரு கேப் வருது. 15 வருஷத்துக்கு நான் இந்த லைஃப் ஸ்டைலில் இருந்துட்டு போகிறேனே. அதாவது அவர் சொல்கிறதுல சில விஷயங்களை நீங்கள் வெளியில் மறுத்தாலும் உள்ளுக்குள்ளே ஒத்துக்கிறீங்க. கண்டிப்பாக. என்னன்னா சமூக ரீதியான சிக்கல்களை இது உருவாக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் டிகிரியுடைய தரத்தை குறைச்சது, இன்ஜினியர்ஸோட தரத்தையும் குறைக்குது, இன்ஜினியரிங் தரத்தையும் குறைக்குது. நீங்கள் சமூக பொருளாதார பிரச்சனையை பற்றி பேசுனீங்க, அதே தீமில் தான் இப்போ இருக்கோம். என்ன நடக்குது? சமூக ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாகுது. மூணாவது, எத்தனை குடும்பங்கள் பிளவுபட்டு இன்னைக்கு நிற்குது இந்த ஈஸி லைஃப் ஈஸி வேனால். இரண்டாவது, 2 பேரும் டைப் ஏ பர்சனாலிட்டியாக மாறுறாங்க. ஒரு சைக்கலாஜிக்கல் பெரிய பிரச்சனை வருது. ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன், நல்ல பணம் சம்பாதிக்கிறேன், ஒரு செல்ஃப் எஸ்டீம் மேலே போகுது, 2மே டைப் ஏ பர்சனாலிட்டியாக மாறுது. கருத்து மோதல்கள் ஏற்படுது, உடனடியாக குடும்பத்தில் பிளவு ஏற்படுது. மூணாவது, குறிப்பாக பெற்றோர்கள் சிந்திப்பதிலும் பிள்ளைகள் சிந்திப்பதிலும் மிகப்பெரிய பிளவு ஏற்படுது. ஏன்னா என்ஜினியராக படித்து இந்த பையன் 3-4 தலைமுறைகளுக்கு முன்னாடி போயிடுறான். பின்னாடி இருக்கக்கூடிய தாய் தந்தையர் வந்து அந்த அளவுக்கு யோசிக்க முடியல. ஒரு பேரண்டல் கம்பேட்டபிலிட்டி இன்றைக்கி நிறைய கவுன்சிலிங் கேசஸ் நானே சந்திக்கிறேன். இது ஏதோ என்ஜினியரிங் மட்டும் இல்லை, ஐடி மட்டும் நான் சொல்ல வரல. பொதுவாக ப்ரொஃபஷ்னலைசேஷன்லேயே கோர் ப்ரொஃபஷனலில் இல்லாமல் போகிறவங்க, குறிப்பாக ஐடிக்குள்ளார போகிறவங்களுக்கு இது ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை.
திரும்ப நீங்கள் அந்த கேட்ட அந்த வாழ்க்கைன்ற போராட்டத்துக்குள்ளே வரும்பொழுது வளர்ந்த நாடுகளை பாருங்கள். இன்றைக்கி எது கேட்டாலும் நம்ம வந்து அமெரிக்காவை வந்து உதாரணமாக வைக்கிறோம், அல்லது ஐரோப்பாவை உதாரணமாக வைக்கிறோம். எத்தனை பேர் அங்கே என்ஜினியர்ஸ் இருக்காங்க, மல்டி லேயர் எஜுகேஷன் வச்சுருக்காங்க. இங்கே நம்ம மல்டி லேயர் எஜுகேஷன் இல்லை. ஏன்னா சமூக ஏற்றத்தாழ்வுகளில் சாதியம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைக்கி இருக்குது. இல்லை நீங்கள் ஒரு டீட்டெயிலான ஒரு விஷயம் வைக்கிறதுனால நான் கேட்குறேன், இந்த தமிழ்நாடு நிறைய பேர் இன்ஜினியரிங் படித்ததால் வளர்ந்துருக்கா இல்லையா? கண்டிப்பாக இன்ஜினியரிங்னால மட்டும் வளர்ந்துருக்குன்னு சொன்னால் அது கிடையாது. ஆனால் இன்ஜினியரிங்காலையும் வளர்ந்துருக்கா இல்லையா? பொருளாதார ரீதியாக மட்டும் வளர்ந்ததை வளர்ச்சி என்று சொல்ல முடியாது. குறிப்பாக இண்டிவிஜுவல் growth இஸ் நாட் ஈக்குவல் டு கம்யூனிட்டி growth. இதை நம்ம தெளிவாக உணர்ந்துக்கணும். சமூக பொருளாதார பிரச்சனைகள் ரீதியாக நம்ம மாறி இருக்கிறோமா? எல்லாத்துக்கும் இன்ஜினியரிங் படிப்பு காரணம் நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இல்லை, அதான் நீங்கள் கேட்டீங்களே இதனால வளர்ந்துருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா? இப்போ இன்னைக்கு கிட்டத்தட்ட 580 இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம இருக்கதான் நம்ம சொல்கிறோம், பார்க்குறோம். இன்னுமே போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்குமே நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. என்ஜினியரிங் படிச்சுட்டு போகிறவங்க மெஜாரிட்டி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேர் வருஷம் வெளியே வந்ததுனால ஒரு பெரிய மாஸ் வேறு எந்த காலேஜ்லேருந்து அவ்வளோ பேர் வரதில்லை. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்லேருந்து கூட அவ்வளோ பெரிய மாஸ் வரதில்லை. அப்போ 10 ஆண்டுகளில் இவ்வளவு பேர் வந்ததில் இவ்வளவு பொருளாதாரம் உயர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது சமூக பிரச்சனைகள் அந்த அளவுக்கு தீர்ந்திருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரெண்டையும் ஒரே தராசில் வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சமூக பிரச்சனைகள் அந்த அளவுக்கு தீரலை. அதான் இங்கே இருக்க பிரச்சனை. இது ஒரு பெரிய சோஷியல் ஆங்கிள். இது எவ்வளோ பேர் கரெக்டாக ரிசீவ் பண்ணுறீங்கன்னு தெரியல. அதாவது பணம் வளர்ந்த அளவுக்கு இன்ஜினியரிங்கால் நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கா அப்படின்னா பொருளாதார ரீதியான மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னா சமூகத்துடைய பிரச்சனைகளும் சரி செய்யப்பட்டிருக்கணும். அதுக்கு இந்த படிப்பு உதவலை அப்படிங்கிறது அவருடைய வியூ. ஆமாம், இதையும் தாண்டி ஏன் பிஇ படிக்கணும்? ஏதோ ஒன்று இருக்கணும்ல, இதையும் தாண்டி ஏன் பிஇ படிக்கணும்? நாட் ஒன்லி டிகிரிக்காக மட்டும் இல்லை, ஏதோ ஒன்று வந்து இனோவேட் பண்ணணும். அதுக்காக எனக்கு வந்து அந்த டெக்னாலஜியை பற்றி ஃபுல்லாக தெரியணும். அதாவது அரைகுறையாக தெரிஞ்சவன் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாது. இப்போ வந்து நான் வந்து ஒரு பிரிக்குக்கு பதிலாக ஒரு மெட்டீரியலை வந்து உருவாக்கணும்னு நினச்சேன்னா அரைகுறையாக தெரிஞ்சுட்டு போய் பண்ணால் ஃபெயிலியர் ஆகி கீழே விழுந்துடும். அதுக்கு ஃபுல்லாக நான் கற்றுக்கணும். அதுக்காகவே நான் இந்த டிகிரி எடுத்து படிக்கிறேன். அது ஒரு எனக்கு வந்து ஒரு ரோல் மாடல். அதுக்கு வந்து எனக்கு வெல்பஸ்ட் டீச்சர்ஸ் இருக்கணும் அப்படின்றலாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. நெட் சோர்ஸ் இருக்குது, நிறைய சோர்சஸ் இருக்குது. நிறைய சோர்சஸ் எடுத்து படித்து நான் வந்து பேசிக் விஷயம் பிஇல தான் இருக்குது. ஆமாம், பேசிக் எல்லாத்துக்கும் வந்து மேக்ஸாக இருக்கட்டும், 12th மேக்ஸ் படித்தாதான் ஃபர்ஸ்ட் இயர் மேக்ஸ் படிக்க முடியும். அது படித்தாதான் இது படிக்க முடியும். அதுவும் இல்லாமல் இன்டகிரேஷனோ டிஃப்ரென்சியேஷனோட ஹையர் கேட்டகரி தான் வந்து நான் ஸ்ட்ரக்சரில் படிப்பேன். புதிய கண்டுபிடிப்புகளுக்கு தேவையான பேசிக்கான விஷயம் பிஇல தான் இருக்கு. இயல்பாகவே இன்ஜினியரிங் பின்னால் போகிறோம் என்ற ஒரு நியாயமான ஒரு வாதத்தை ஒரு தரப்பு முன்வைத்து பேசிக் கொண்டிருக்கிறது. என்ன பதில் சொல்ல போகிறார்கள் எதிர் தரப்பில்? ஒரு சிறிய இடைவேளை. ராச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை 6crores.com, co-presented by Sunland Refined Sunflower Oil. புயலொன்று புதிராக கை கட்டி வாய் பொத்தி வீசும் தென்றல் ஆனதென்ன, கடல் கூட கரை தாண்டி சில்லென்று வெண்பனி துளியாய் மாறி போனதென்ன, ஒரு வண்ணத்து பூச்சியின் வண்ணம் மெல்ல கீழ்வானத்தின் வானவில் ஆனதென்ன, ஊரெங்கும் உன் பாசத்தின் அர்த்தம் சொல்ல அந்த விண்மீன்கள் தான் தூது சென்றால் என்ன, இவன் அன்பு தொடும் எல்லை அதற்கீடு இணையில்லை, இவன் போல் எங்கோர் தந்தை வேறெங்கும் இல்லை, தாயுமானவன் இவன் தாயுமானவன், தந்தையாயினும் இவன் தாயுமானவன். தாயுமானவன் ஒரு தந்தையின் தாலாட்டு. ஜூலை 15 முதல் இரவு 7:30க்கு. டேய் மச்சான், நம்மள கேட்காமலே ஆபீஸ் டைமிங் மாத்திட்டாங்கடா. என்னது? ஏய், இன்னைக்கு காட்டுறா யாருன்னு. அண்ணா நகர், மாலினி, கோடம்பாக்கம், கோகிலா, நுங்கம்பாக்கம், சோனியா, நீலங்கர், நமிதா எல்லாத்துக்கும் ஒருத்தரை விடாம போட போட்டு சொல்றா. என்னடா சொல்ற? ஆபீஸ் டைமிங் மாத்திட்டாங்கண்ணா. உங்கள் அபிமான அம்மன் டிஆர்வை டிஎம்டி கம்பிகள் வழங்கும் ஆபீஸ் பவர்ட் பை 6crores.com இனி ஜூலை 15 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு மாற்றப்பட்டுள்ளது. ஆபீஸ் டைம் மாறுறது முக்கியம் இல்ல, நீங்க பாக்குறது தான் முக்கியம். Super singer 9 o'clock ஆகுது, ஊரெல்லாம் பார்க்குது, உலகமே பேசுது. 9 to 10 மறந்துடாதீங்கப்பா, 9 to 10 சூப்பர் சிங்கர் 9 to 10. ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வின்னர். ஜூலை 15 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு உங்கள் விஜயில்.
இந்த உலகத்துல எத்தனையோ அதிசயங்கள் இருக்கு. அதுல ஒரு அதிசயம் இந்த வீட்ல இருக்கு. அந்த அதிசயத்தோட பேரு சீதா. தேவைகளை அறிஞ்சி சேவை செய்யறதுல அவ ஒரு தெய்வ மக. அளவில்லாம பாசம் காட்டுறதுல அவ ஒரு அன்பு மக. இந்த வீட்டுக்கே அதிர்ஷ்டமா விளங்குறதுனால அவ ஒரு திருமக. மொத்தத்துல யாருக்கு கிடைப்பா இப்படி ஒரு மருமக? தெய்வம் தந்த வீடு ஜூலை 15 முதல் இரவு 8 மணிக்கு உங்கள் விஜயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை 6crores.com கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஒரு வருடத்திற்கு ஏறக்குறைய 1.5 லட்சத்திற்கு மேற்பட்ட இன்ஜினியர்கள் தமிழகத்திலிருந்து மட்டுமே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த அளவுக்கு சமூகத்தில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த தரப்பில் முன்வைக்கிறாங்க. பொருளாதார ரீதியாக அதிகம் பேர் இன்ஜினியரிங் படிக்கிற காரணத்தினால மாற்றம் ஏற்பட்டிருந்தாலும் கூட சமூக ரீதியாக அந்த கல்வி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்கிற ஒரு குறையும் குற்றச்சாட்டும் இங்கு சொல்லப்படுகிறது. தொடர்ந்து பேசுவோம். கிரேடு குறைஞ்சிருச்சு, வேல்யூ குறைஞ்சிருச்சு, சம்பளம் குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் ஏன் எல்லாரும் பிஇயை நோக்கியே ஓடுறீங்க? அதுக்கு என்ன காரணம்? அதான் என் கேள்வி. மறுபடியும் பி ஒரு என்ட்ரி கொடுக்குது சார். உண்மையா சொல்ல போனா வேலை வாய்ப்புல ஒரு என்ட்ரி கொடுக்குது. நீங்க நிறைய துறையில பாத்தீங்கன்னா பிஎஸ்சியோ இல்ல மத்த கேள்வி இப்படி வச்சிரனா வேறு துறை மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படியே சொல்லலாம். உண்மையா பார்க்க போனீங்கன்னா வேற துறையில போனேன்னா எனக்கு சம்பளம் குறைவு. இவர்கிட்ட கொடுங்க, ஃபர்ஸ்ட்ல இருக்கவட்ட. மற்ற படிப்பு ஃபியூச்சரில் 0 தான் தரும்னு நினைக்கிறீங்களா? நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். நான் ஆர்கிடெக்டாக இருக்கேன் சாஃப்ட்வேரில். ஓகே. அதுக்கு முன்னால் என்ன வந்தீங்க? அதுக்கு முன்னாடி நான் ஃபோட்டோகிராஃபராக இருந்தேன். ஓகே. அதை விட்டுட்டு இதுக்கு வந்தீங்க? ஃபோட்டோகிராஃபரில் நான் நிறைய கஷ்டப்பட்டேன் சார். எங்கள் அப்பா வந்து ஃபாரினில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். நாங்கள் 5 பசங்க வீட்டில். ஸோ 5 பசங்களும் ஒரு ஐடியாவும் இல்லை, என்ன டிகிரி பண்ணோம், என்ன வேல்யூ, ஃப்ரெண்ட்ஸும் இல்லை அவ்வளோ. ஸோ எங்கள் வீட்டில் வந்து 5 பேர் 5 டிகிரி பண்ணாங்க, வேறு டிகிரி பண்ணாங்க. ஹோம் சயின்ஸ் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரொஃபஷன் ஃபோட்டோகிராஃபி தான்? ஃபோட்டோகிராஃபி தான். எந்த நாட்டில் இருந்தீங்க? இங்கே நான் இங்கே தான் இருந்தேன். அப்புறம் சிங்கப்பூரில் நான் ட்ரை பண்ணேன். நிறைய கான்ட்ராக்ட்ஸ் கிடச்சிது. ஆனால் அந்த பட்ட ஸ்ட்ரகிள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அதிகமாக இருந்தது எனக்கு. துபாயில் ஒர்க் பண்ணேன், அப்புறம் சிங்கப்பூர். எனக்கு என்ன புரியலனா, உங்கள் ப்ரொஃபைல் நான் பார்த்தேன் துபாய், அப்புறம் சிங்கப்பூர், வேறு நாடுலாம் கூட எங்கேயோ போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாடுகளுக்கும் போய் ஃபோட்டோகிராஃபியில் காசு பண்ண முடியலையா? பண்ண முடியல சார். நான் நிறைய வந்து ட்ரை பண்ணேன். உங்கள் வீட்டில் எத்தனை பசங்க இருப்பாங்க? 1 or 2 தான். பர்த்டே இருக்குது, இப்போ நான் ஃபோட்டோகிராஃப் எடுக்கணும். ஸோ அதில் நிறைய ரிஸ்க்கும் இருக்குது, அதே மாதிரி காம்படிஷனும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் எனக்கு வந்து எவ்வளோ இன்கம் வருது என் கையில், என் பாக்கெட்டில் எவ்வளோ காசு போட போகிறேன்னா, ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், கேமராக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா, எனக்கு கேமராவுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ அது வரத்துக்கே எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. ஸோ அதே மாதிரி எனக்கு வேலை டைமில் நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஐடியில் இருக்கும்போது நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. எனக்கு கம்பெனி வந்து சர்டிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துச்சு. நான் வந்து ஒரு 6 Sigma சர்டிஃபைட்னா, நான் வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட்னா, எல்லாமே எனக்கு கம்பெனியே கொடுத்துச்சு. எனக்கு அதுக்கு அவுட்புட்டாக நான் நல்லா ஒர்க் பண்ணி அது ப்ரூஃப் பண்ணி காமிச்சேன். ஸோ நான் வந்து ஒரு கம்பெனியில் வந்து 5 வருஷமாக ஒர்க் பண்ணேன். ஸோ எனக்கு டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐடியில் வந்து 10 வருஷம். ஸோ அதனால் எனக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் வந்தது. ஸோ இந்த ஃபோட்டோகிராஃபியில் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். சப்போர்ட் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஃபேமிலி இல்லை. ஸோ அதனால் நான் அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு நான் ஐடிக்கு வந்துட்டேன். பட் யூ மேக்கிங் குட் மணி நவ். now I'm making good money. சாட்டை கொடுங்க. இல்லை பேஷனை ஃபாலோ பண்ணணும், அப்புறம் விஸ்காம் படிக்கணும், சைக்காலஜி படிக்கணும், பேலன்ஸ் கற்றுக்கணும்லாம் சொல்கிறோம். பட் ரியாலிட்டின்னு பார்க்குறப்ப, நிதர்சனம்னு பார்க்குறப்ப இதானே உண்மையாக இருக்குது. ஒரு ஃபோட்டோகிராஃபி ஒரு நல்ல டேலண்டான நல்ல ஆர்ட் ஃபார்ம், அவரும் போராடி பார்த்துருக்காரு, காசு இல்லை. அப்போ காசு இருக்கிறதுக்கு தானே போவாங்க. ஒரு சிம்பிள் பேசிக் லாஜிக் ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க, ஒரு அலை அடிக்குது, அந்த அலையில் நான் சேர்ந்து போயிடுறேன், ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இல்லை. ஆனால் இதே ஃபோட்டோகிராஃபி எனது மாணவர்கள் நிறைய பேர் படிக்கிறாங்க. ஒரு ஆண்டுக்கு 160 மாணவர்களுக்கு மேலே எங்கள் கல்லூரியிலேருந்தே வெளியே வராங்க. இவங்க எல்லாத்துக்குமே வேலை கிடைக்க தான் செய்யுது, துறை சார்ந்து இருக்க தான் செய்கிறாங்க, போராடுறாங்க, இருக்கிறாங்க. இட்ஸ் அ ப்ராசஸ். உடனடியாக படித்து வந்தோம், முடித்தோம், வந்தோடனே மேலே போகணும்னு நினைக்கிறது வாழ்க்கையில். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? 40 வயசில் பர்ன் அவுட் ஆகுது. இது ஒரு தொடர் போராட்டம். 10 ஆண்டுகளாக படத்தில் நடித்து எவ்வளவோ பணம் போட்டு ஒன்றுமே இல்லாமல் போண்டி ஆனவங்களையும் நம்ம பார்க்குறோம். படத்தில் நடித்து ஹீரோவாய் வெளியே வந்தவங்களும் பார்க்குறோம். ஆனால் ஹீரோவாக வந்தவங்க ஒரு 1 அல்லது 0.5% தான். போராடிக்கிட்டே இருக்கான் பாருங்க, அதுதான் மெஜாரிட்டி. அதுதான் இங்கே இருக்குது. நான் இன்ஜினியரிங் சேர்ந்ததுனால அல்லது இன்ஜினியரிங் படித்ததுனால அதன் மூலம் ஒரு வேலை கிடைச்சதுனால என் குடும்பமே தன்னுடைய நிலையில் உயர்ந்தது அப்படிங்கிறவங்க எவ்வளோ பேர்? எஸ், அவற்றை கொடுங்க சார். எங்கள் அம்மா 100 நாள் வேலைக்கு போயிருக்கலாம் சார். நான் இன்ஜினியரிங் படித்தேன், படிக்க வாங்கி தான் சார் படிக்க வச்சாங்க. நான் படிச்சு முடிச்சோடனே வேலைக்கு போகல சார். அரியர் இருந்துச்சு. பக்கத்தில் வச்சுங்க. ஆனால் பிஇ முடிச்சு சொல்லி தான் நான் போனேன். என் கம்பெனி நான் பிஇ முடிச்சு தான் தெரியுது வரைக்கும் சர்டிஃபிகேட் ப்ரெசென்ட் பண்ணல. இந்த கோர்ஸ் கம்பெனியில் மட்டும் வச்சிருக்கேன், அவங்க ஓகேன்ட்டாங்க.
அதை வச்சு தான் நான் போனேன். அதை வச்சு தான் இன்ன வரைக்கும் என் குடும்பத்தில் வந்து ஒன்றுமே இல்லாமல் எங்கள் அம்மா அப்பா வேலைக்கு போகிறதில்ல. நாங்கள் டெவலப் ஆகிட்டோம், எங்கள் வீடை கட்டிட்டோம். இப்போ ஓரளவுக்கு நீட்டாக நல்லாயிருக்கும். ஓகே, வேற என் குடும்பத்தினுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்தது யார்? ஸோ ராமேஸ்வரத்துலேருந்து தான் நான் வரேன். அப்பா வந்து ஃபிஷிங் தான் பண்ணுறாங்க. ஸோ என்னை வந்து இன்ஜினியரிங் படிக்க வச்ச ஒரு காரணத்தினால இப்போ என்னோட லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். நான் ஊருக்கு போனால் அப்படின்னா வந்து ஒரு ஒரு சோஷியல் அப்லிமெண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. ஏன்னா அந்த ஏரியாவிலேருந்து வரவங்க வந்து அந்தளவுக்கு சொசைட்டிலையும் சரி இல்லாட்டி ஃபினான்ஷியலும் சரி ரொம்ப பெரிய அளவில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் இப்போ நான் படித்து வந்ததுனால ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு ஃபேமிலியை வந்து மேலே வருதா இல்லையா? ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்டுங்கும் போது வந்து குடும்பத்தில் வந்து ஒரு பெரிய நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணுறதே ஒரு நல்ல விஷயம். நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் தான். அதுவும் இல்லாமல் அது வந்து சின்ன கிராமம் சின்ன ஊர் அப்படிங்கிறதுனால அந்த வேர்ட் வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ பெரிய அளவில் ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆகும்போது வந்து நம்ம மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களும் சரி நம்மளை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்களும் இன்ஜினியரிங் போவாங்க. ஒரு 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 சொசைட்டியை வந்து மேலே வர்றதுக்கு ஒரு இது இருக்குது. எங்கள் அம்மா வந்துட்டு நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, அப்போ ஒரு கார் எடுத்து நம்ம பாட்டி தாத்தா வயசாகிடுச்சு ஒரு நாள் அட்லீஸ்ட் கூப்பிட்டு போகணும். நான் சம்பளம் வாங்கிட்டு நான் 1 இயர்லேயே வந்துட்டு ஒரு கார் சொந்தமாக எடுக்க முடிஞ்சுது. என்னால் சொந்தமாக எனக்கான சில திங்ஸ் இது வாங்க முடிஞ்சுது. எனக்கு என்னென்ன தேவை, எங்கள் அம்மா என்னென்ன ஆசைப்பட்டாங்க அது ஒன்று நிறைவேற்ற முடியுது. நான் எங்கே போனாலும் எந்த இதில் போனாலும் எந்த ஃபீல்டில் போனாலும் எனக்கு இன்றைக்கி வேலை இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற ஒர்க் விட்டாலும் எனக்கு 4-5 ஆஃபர் கையில் இருக்குது போகிறதுக்கு. அந்த ஃபீஸிபிலிட்டி எனக்கு கொடுக்குறது நான் இன்ஜினியரிங் படித்தனால. எங்கள் ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான், ஆப்ரேட்டர் தான் அப்பா. இருந்தாலும் எங்கள் மாமா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி டெக்னிக்கல் சைடில் போ அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்றைக்கி இன்ஜினியரிங் எடுத்ததுனால இன்றைக்கி என் தம்பி தங்கச்சி எல்லாருமே நல்லா வெல் செட்டில்டு. ஆனால் அவங்க எல்லாமே சயின்ஸ் மேஜரில் தான் போனாங்க. எங்கள் ஃபேமிலி டோட்டலாக சேஞ்ச் ஆனதுக்கு இந்த ஒரு இன்ஜினியரிங் இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, நான் இந்த பக்கம் கேட்குறேன். நான் இன்ஜினியரிங் படிப்பை எடுத்ததால் என்னுடைய குடும்பம் நசிந்தது என்றோ அல்லது பர்சனலாக நான் பாதிக்கப்பட்டேன் என்றோ யாராவது இருக்கீங்களா? எங்கள் அம்மாவுக்கு கல்யாணத்துக்கு பத்திரிகையில் பின்னாடி பிஇன்னு போடணும், அதுக்காக நான் பிஇ படிக்கணும். என்னோட பேஷன் போயிடுச்சு. எனக்கு என் அளவில் நான் பாதிக்கப்பட்டேன், என்னுடைய குடும்பம் இன்ஜினியரிங்கிற படிப்பால் நசிந்து விட்டதுங்கிறவங்க யார்? சார், பர்சனலாக நான் பாதிக்கப்படல. ஆனால் சில என்னோட நண்பர்களோட உதாரணத்தை நான் வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். இவங்கெல்லாம் வெளியே கம்பெனிக்கு போகணும்னு நடக்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் காலேஜுக்குள்ளே ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ரொம்ப டார்ச்சர் பண்ணப்படுறாங்கிறது அவங்களுக்கு தெரியல. என்னன்னா, நம்ம கிராமத்துலேருந்து வர எல்லாரும் நீங்கள் வருஷம் இன்ஜினியரிங் முடிச்சோன்னு வேலைக்கு போகலாம் நினைக்கிறீங்க. அது நடக்கிறது இல்லை. தேர்ட் இயர் வந்தோடனே அவன் பயங்கர டிப்ரெஷனுக்கு ஆளாகிறான் சார். காரணம், இனி வரப்போகிற கம்பெனி எல்லாமே ரவுண்டு வைக்கிறதே ஜிடி, அங்கேயே நம்மால் போட்டுக்கிறான். ஏன்னா அவனுக்கு இங்கிலீஷ் வராது. அவன் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கலாம், கோர் அவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் இங்கிலீஷ் தெரியாதனால அவனால் பிழைக்க முடியல. அதனால் இவங்க நினைக்கிற மாதிரி இன்ஜினியரிங் வந்துட்டா ஈஸியாக என்னோட ஃபேமிலி செட்டில் ஆயிடுது, எங்கள் அப்பா தொழில் பண்ணார், ஃபார்மராக இருந்தார், என் பையன் போய் இன்ஜினியராக இருக்கிறான்னு நான் சொல்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் அவங்க அப்பா பொட்டி கடை வச்சுருந்தார், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அவனுக்கு இன்ஜினியரிங் படிக்க வச்சார். பயங்கர புத்திசாலி சார். மேக்ஸில் அவனை மாதிரி ஜீனியஸே கிடையாது. ஹாஸ்டலில் உட்காந்து எல்லாருக்கும் அவன் தான் கிளாஸ் நடத்துவான். ஆனால் அவனுக்கு இங்கிலீஷ் அவ்வளோக்கா வராது. நாங்கள்லாம் ஈஸியாக இங்கிலீஷ் தெரியுங்கிற ஒரே காரணத்தினால ஃபஸ்ட்டு கம்பெனி அட்டன் பண்ணுறதுலே ப்ளேஸ் ஆகிட்டு போயிடும். இவர் சொல்கிற மாதிரி காலேஜுமே அவங்களோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க தான் ஃபஸ்ட்டு ரெப்ரசென்ட் பண்ண வைக்குது. ஆனால் இவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வர காலம் எப்போவா இருக்கும்னாக்கா டாப் கம்பெனிஸ்லாம் போய் மீதி இருக்கிற பிபிஓவில் தான் போவான். பிபிஓ மறுபடியும் தேடி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் எதிர்பார்க்குது, பேசணும் தான் எதிர்பார்க்குது, முடியல. இதனால என்ன ஆகுது, சில பேர் ட்ராப் அவுட் ஆகுறாங்க. எத்தனை உயிர் நம்ம இன்ஜினியர்ஸை இழக்கிறோன்னா இதனால தான் காரணம். ஃபனல் மாதிரி இருக்குது சார், ஓப்பனிங் பெருசாக இருக்குது, எல்லாம் ஈஸியாக என்டர் ஆயிடுறாங்க, வெளியே போக முடியல. சில பேர்னால டிகிரியே முடிக்க முடியல, அரியர் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். அவனால் வேலை கிடைக்க மாட்டேங்குது. கடைசியில் அவன் என்ன பண்ணுறான், நாங்கள்லாம் வேலை கிடச்சிருச்சுன்னு ஃபேஸ்புக்கில் போட்டுட்ருக்குறோம். இப்போ அவன் ஃபைலை தூக்கி ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கிறான் சார். எங்கேயாவது என்னோட திறமைக்கு வேலை கிடைக்குமான்னு கிடைக்காது, மொழிக்கு தான் வேலை கிடைக்குது. இங்கிலீஷ் தெரிஞ்சால் பிஸ்து வேலை பார்த்துடலாம் இங்கே, அவ்வளோதான் இவங்க எதிர்பார்க்குறதெல்லாம். எந்த நெட்வொர்க்கிங் கம்பெனியும் உங்களோட கோரை எதிர்பார்த்து உங்களை வேலைக்கு கூப்பிடல. அதெல்லாம் அவன் மைசூரில் கூட்டிகிட்டு போய் 6 மாதம் உட்கார வச்சு நல்லா ட்ரைனிங் கொடுத்து தான் அவங்கள தயாரிக்கிறான். எந்த இன்ஜினியருமே நம்ம கோரில் வந்து ஒன்றுமே தெரிஞ்சிட்டுலாம் போகிறதில்ல. இந்த உண்மையை நீங்கள் இன்னைக்கு அப்போ இன்ஜினியரிங் என்பது ஒரு சர்டிஃபிகேட் தான் நினைக்கிறீங்களா? இது ஒரு கேட் பாஸ் மாதிரி ஆயிருச்சுங்க சார். கேட் பாஸ் மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை 6crores.com, co-presented by Sunland Refined Sunflower Oil. புயலொன்று புதிராக கை கட்டி வாய் பொத்தி வீசும் தென்றலானதென்ன, கடல் கூட கரை தாண்டி சில்லென்று வெண்பனி துளியாய் மாறி போனதென்ன, ஒரு வண்ணத்து பூச்சியின் வண்ணம் மெல்ல கீழ்வானத்தின் வானவில் ஆனதென்ன, ஊரெங்கும் உன் பாசத்தின் அர்த்தம் சொல்ல அந்த விண்மீன்கள் தான் தூது சென்றால் என்ன, இவன் அன்பு தொடும் எல்லை அதற்கீடு இணையில்லை, இவன் போல் எங்கோர் தந்தை வேறெங்கும் இல்லை.
தாயுமானவர் ஒரு தந்தையின் தாலாட்டு. ஜூலை 15 முதல் இரவு 7:30க்கு. டே மச்சான், நம்மள கேட்காமலே ஆபீஸ் டைமிங் மாத்திட்டாங்கடா. என்னது? ஏய், இன்னைக்கு காட்டுறா யாருன்னு. அண்ணா நகர் மாலினி கோடம்பாக்கம் கோகிலா நுங்கம்பாக்கம் சோனியா நீலங்கர் நமிதா எல்லாத்துக்கும் ஒருத்தரை விடாம போட போட்டு சொல்றா. என்னடா சொல்ற? ஆபீஸ் டைமிங் மாத்திட்டாங்கன்னா உங்கள் அபிமான அம்மன் டிஆர்வை டிஎம்டி கம்பிகள் வழங்கும் ஆபீஸ் பவர்ட் பை 6crores.com இனி ஜூலை 15 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு மாற்றப்பட்டுள்ளது. ஆபீஸ் டைம் மாறுறது முக்கியம் இல்ல, நீங்க பாக்குறது தான் முக்கியம். சூப்பர் சிங்கர் 9 o'clock ஆகுது, ஊரெல்லாம் பார்த்தது, உலகமே பேசுது. 9 to 10 மறந்துடாதீங்கப்பா. 9 to 10 சூப்பர் சிங்கர் 9 to 10. ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்டு வின்னர். ஜூலை 15 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு உங்கள் விஜயில். இந்த உலகத்துல எத்தனையோ அதிசயங்கள் இருக்கு. அதுல ஒரு அதிசயம் இந்த வீட்டுல இருக்கு. அந்த அதிசயத்தோட பேரு சீதா. தேவைகளை அறிஞ்சி சேவை செய்யறதுல அவ ஒரு தெய்வ மக. அளவில்லாம பாசம் காட்டுறதுல அவ ஒரு அன்பு மக. இந்த வீட்டுக்கே அதிர்ஷ்டமா விளங்குறதுனால அவ ஒரு திருமக. மொத்தத்துல யாருக்கு கிடைப்பா இப்படி ஒரு மருமக? தெய்வம் தந்த வீடு. ஜூலை 15 முதல் இரவு 8 மணிக்கு உங்கள் விஜயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை 6crores.com, co-presented by Sunland Refined Sunflower Oil. Let me come to the guests. இன்னைக்கு ஒரு மேட் ரஷ் நடந்துட்டு இருக்கு. இது பலமா பலவீனமா? இன்ஜினியரிங் என்கிற ஒரு அலையை நோக்கி ஒரு மேட் ரஷ் நடந்துட்டு இருக்கு, அல்லது ஒரு ஃபாஸ்ட் ரஷ் நடந்துகிட்டு இருக்கு, அல்லது விரும்பி எல்லாரும் போகிறாங்க. எந்த டேர்ம்னாவிலாலும் எடுத்துக்கலாம். இது பலமா பலவீனமா? சுரேஷ் பேசினப்ப சொன்ன பல பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வேலிட் பாயிண்ட். இந்த பலவீனமே அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. அவர் சொன்னது வந்து முதல்ல இந்த ரஷ் அப்படிங்கிறதே வந்து ஒரு செயற்கையான ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடுது. நீங்கள் போக வேண்டிய இடம் ரொம்ப ஐடியலாக ஒன்று இருக்கிறப்ப அதை விட்டுட்டு அலை வந்து உங்களை வேறு திசையில் அடிச்சுட்டு போயிடுது. நீங்கள் அதை எவ்வளவோ ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம். அப்படி போகிறதுனால என்னுடைய வாழ்க்கை உயருது, எனக்கு செய்ய முடியாத காரியங்கள்லாம் செய்ய முடியுது, என்னுடைய வாழ்க்கை தரம் உயருது, எனக்கு செக்யூரிட்டி இருக்குது, எல்லாம் சொல்லலாமே தவிர அது அத்தனையும் வேறு இடங்கள்லையும் பாசிபிள். பட் செயற்கையாக நீங்கள் தள்ளப்படுறீங்க. அதை அவர் எவ்வளோ அழகாக அதை செஞ்சு காமிச்சார் எப்படின்ட்டு. நீங்கள் போய் சேர நம்ம ஊரில் என்னென்னா வந்து ஈஸியாக நீங்கள் பிரிச்சுக்கிட்டு ஒரு இடத்துல போயிட்டீங்கன்னா அங்கேருந்து உங்களை பிரிச்சுக்கிட்டு வெளில வர முடியாது. ரொம்ப ரிஜிடான சிஸ்டம் நமக்கு. இப்போ நீங்கள் வந்து இன்ஜினியரிங் துறையில் போகிறீங்க அப்படின்னு வச்சுங்க. இன்ஜினியரிங் துறையிலேருந்து நீங்கள் டக்குன்னு நினச்சா இன்னொரு துறைக்கு வர முடியாது. திருப்பி நீங்கள் அடியிலேருந்து படிக்க ஆரம்பிக்கணும். இப்போ வேறு ஒரு நாட்டில், இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு செகண்ட் இயரில் கூட ரொம்ப ஈஸியாக இன்னொரு ஃபீல்டுக்கு மாற முடியும். இங்கே அது முடியாது. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் போய் பிடிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் திடீர்னு நமக்கு தேவை வந்து வரலாறு படிக்கணும், அல்லது அதில் ஏதோ உயர்ந்த அளவில் ஏதோ பண்ண முடியும், அல்லது எக்கனாமிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா உங்களை யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க, ஆட்டத்திலே சேர்த்துக்க மாட்டாங்க. இன்னொன்று வந்து நான் இந்த இன்ஜினியரிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்லேயே ஒரு பெரிய ஃப்ளா ஒன்று பார்க்குறேன். நம்முடைய இன்ஜினியரிங் காலேஜ் இன்றைக்கி சென்னையில் நடக்கிற, அது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய காலேஜ் எல்லாம் பாருங்கள், அந்த மாணவர்களுக்கு சுத்தமாக நேரங்கிறதே கிடையாது. காலையில் 6 மணிக்கு கிளம்புறதுலேருந்து ஆரம்பித்து அவங்கள இன்னும் ஸ்கூல் மாதிரியே நடத்தி 6 நாள் பாடம் நடத்தி அவங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்து அவங்கள எப்படியாவது பாஸ் பண்ண வைக்கணும்னு இந்த ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ப்ரெஷர். அதனால் அவங்க வந்து நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தோட நீட்சியாக தான் இன்றைக்கி வந்து ஒரு பொறியியல் கல்லூரி இருக்குது. ஆனால் இந்த பொறியியல் கல்லூரிக்கு போக வேண்டிய நேரம் அல்லது கல்லூரிக்கு போக வேண்டிய நேரம்ங்கிறது பார்த்திங்கன்னா அப்போ தான் ஒருத்தருடைய ஆளுமை வளர வேண்டிய ஒரு நேரம். அந்த நேரத்தில் இவங்களை வந்து சின்ன பிள்ளைங்க மாதிரியே வச்சுருக்கிறப்ப நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பாருங்கள், அவனுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. விளையாடுறதுக்கு, சண்டை போடுறதுக்கு, போராட்டம் பண்ணுறதுக்கு, இல்லை அவனுடைய வெவ்வேறு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தன்னுடைய சக்திகள் எல்லாத்தையும் வெளிப்படுத்தி காட்டுறதுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் பொதுவாக அங்கேயும் சில கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல்லாம் பண்ணுறாங்களே தவிர பெரும்பாலும் அது எதுவுமே கிடையாது. அவர்கள் சுயத்தை நிஜமாகவே இழந்துடுறாங்க. இதெல்லாம் பிற நாடுகளில் இல்லையானா நிச்சயமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பொறியியல் ஸ்ட்ரக்சர் மாதிரி கிடையாது மற்ற இடங்கள். இவங்க எல்லாமே ஃபஸ்ட் ஜென்ரேஷன், ஒரு லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து ஒரு மிடில் கிளாஸுங்கிற இடத்துக்கு போகிற. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிஷர்மேன் ஃபேமிலிலேருந்து வராரு,
இன்றைக்கி இவருடைய லைஃப்பையும் லைஃப் ஸ்டைலையும் இவருடைய ஃபேமிலியும் அதை என்ஹான்ஸ் பண்ணியிருக்கு. மேபி இவர் வளர்ந்து அடுத்து இவருடைய பிள்ளைகள் இன்னும் கொஞ்சம் மேலே வர்றப்போ நேச்சுரலி சொசைட்டிக்கு திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி நாங்கள் நகரலாம். ஆனால் முதல் கட்டத்தில் இயல்பாகவே என்னுடைய குடும்பத்தை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும், நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கிற என் அம்மா அப்பாவுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறது நியாயம் தானே? இல்லை, அதில் தப்பே கிடையாது. ஆனால் அது இன்ஜினியரிங்கால் மட்டும்தான் சாத்தியம் அப்படின்னு நம்ம பார்க்குறதுல தான் அங்கே தப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு துறையில் இருந்தாலும் எந்த படிப்பில் இருந்தாலும் நீங்கள் டாப் 20% இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒரு சின்ன வித்தியாசம் எப்போ வந்ததுன்னா, ஒரு ப்ரீஃப் பீரியடில் இந்த ஐடி துறையில் மட்டும் அப்சல்யூட்லி லோ லெவலில் இருக்கிறவங்களுக்கும் வேலை கிடைக்க ஆரம்பிச்சது. இன்ஃபேக்ட் இந்த வேவுக்கு காரணமே அதுதான். ஒரு கட்டத்தில் என்ன ஆரம்பிச்சதுன்னா, நீங்கள் வந்து ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போதும், ஏதோ ஒரு இன்ஜினியரிங் டிகிரி படிச்சிருந்தாலே போதும், உங்களுக்கு வந்து அந்த சமயத்தில் இந்த ஐடி கம்பெனிஸ் அத்தனை பேருக்கும் எக்கச்சக்கமான ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் தேவைப்பட்டதுனால உங்களை கடகடன்னு உள்ளே எடுத்துக்க ஆரம்பித்தாங்க. அதையே பார்த்து அதன் காரணமாக தான் இவ்வளவு இன்ஜினியரிங் காலேஜஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்பைரல், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த புலிவாலை பிடிச்ச மாதிரி தான் இது. ஸோ இவ்வளவு பேர் வராங்கங்கிறதுனால இவ்வளவு இன்ஜினியரிங் காலேஜ் உருவாக ஆரம்பிச்சது. இவ்வளவு இன்ஜினியரிங் காலேஜ் உருவாக்கி எக்கச்சக்கமான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி இன்ஜினியரிங் காலேஜ் உருவாக்கின உடனே அதற்கு ஆட்களை எப்படியாவது கொண்டு வந்தாகணும். ஸோ அதோடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அதோடைய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஊதி பெருக்கப்பட்ட ஒரு விஷயம். இதன் காரணமாக எல்லாரையும் இன்ஜினியரிங்குள்ளே கொண்டு வரணும். ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங்க்கு குவாலிஃபை ஆகணும்னா 60% மார்க் இருந்தது. அப்போ கர்நாடகாவில் 50% தான். அப்போ தமிழ்நாட்டிலேருந்து பல பேர் கர்நாடகாவுக்கு போய் படிக்க போனாங்க. அதன் பிறகு இங்கே வந்து இதெல்லாம் லாபி பண்ணி அது 50% குறைக்கப்பட்டது. நான் வந்து மார்க் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லலை. பட் ஏதோ அந்த ஒரு ஸ்டாண்டர்டுங்கிறதுக்கு நம்ம ஏதோ ஒன்று செட் பண்ணுறோம் இல்லையா, அதை ஒருத்தர் வந்து வேண்டுமென்றே அதை கீழே கொண்டு வரதுக்கான காரணம், எனக்கு சீட் நிறையா இருக்குது, அதை எப்படியாவது வந்து எல்லாரையும் அதை வர வைக்கணும். அப்போ நான் பண்ணக்கூடிய பரப்புரையே, நீ இன்ஜினியரிங் வந்துட்டேன்னா போதும், உனக்கு பிரம்மாண்டமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நம்மளே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அது உண்மை கிடையாது. எந்த ஃபீல்டுலையுமே அது கிடையாது. பட் இவங்க சொன்ன மாதிரி இந்த இன்ஜினியர்ஸ் நான் இன்ஜினியர்ஸுங்கிறது, இந்த இன்ஜினியரிங்க்கு ஏதோ ஒரு பயங்கர கேஷே இருக்குது, அதுக்கு ஏதோ ஒரு பெரிய வேல்யூ இருக்குது அப்படிங்கிறதுனால நீ இன்ஜினியரிங் இல்லையா அப்படின்னு சொல்ல அதனால் வீட்டில் இருக்கிறவங்கலாம் இன்ஜினியரிங் படிக்கலையா அப்படின்னு உருவேத்த தேவையில்லாத ஒரு சோஷியல் ப்ரெஷரை உருவாக்கி எந்தவித மதிப்பும் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு மதிப்பு இருக்கிற மாதிரி ஆக்கி, ஒரு மண்ணை வந்து தங்க மாதிரியாக ஒரு மாற்றி, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எல்லா படிப்பும் இணையானது அப்படிங்கிறப்ப இல்லை இன்ஜினியரிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு இதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல். ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த 20% அந்த சாய்ஸ் அவ்வளவுதான். அவர்கள் தான் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க எப்படி அவங்க இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, இல்லை அவங்க வேற எங்கே போயிருந்தாலும் அவங்க வந்து சைன் பண்ணுறவங்களா தான் பண்ணியிருப்பாங்க. ஓகே, எதனால் மல்டிநேஷ்னல்ஸ் இங்கே வந்துட்டு நம்மளோட exploitation, it's a sort of exploitation I can say, because இங்கே வந்து நம்ம human resource even today is very very competitive. இப்போது இன்றைக்கும் முக்கால்வாசி ஜாப்ஸ்க்கு ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன் வேணும்னு கம்பல்சரியாக எந்த இதுக்கும் கேட்குறதில்ல. தட் இஸ் டிப்பிக்கலாக அவங்க சொல்கிறது, நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ன்றது அவங்க சொல்கிறது O லெவல்னுவாங்க, நம்ம 12th ஸ்டாண்டர்ட் சொல்கிறத அவங்க A லெவல்னு சொல்லுவாங்க. இல்லைனா சர்டிஃபிகேட், இல்லைனா பெஸ்ட் டிப்ளமா. இந்த இன்ஜினியர்ஸ்ன்றவங்க கோர் டிசைன்ஸ், மேக்கிங் சிஸ்டம்ஸ், டெவலப்பிங் சிஸ்டம்ஸ், அது மாதிரி தான் இன்ஜினியர்ஸ்க்கு அவங்க பார்க்குறாங்க. நான் பெருமைக்காக சொல்ல, கிட்டத்தட்ட ஒரு 300 இன்ஜினியர்ஸ்னால் இன்ஜினியரிங் ஜாப்புக்கு வெளிநாட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்கேன். இந்த 300ல் ரியலாக இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன் டிகிரி பார்த்தீங்கன்னா 100 பேர் கூட கிடையாது. கிட்டத்தட்ட 150 பேர் நான் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட், அண்ட் தே ஆர் டன் வெல். நாம் கேள்விப்படுற வரைக்கும், நாங்கள் பார்க்குற வரைக்கும் அதிகமாக ஆஃப்ஷோர் போகிறவங்க அல்லது வெளிநாடுகளுக்கு போய் அதிகமாக வேலை வாய்ப்பை பெறுகிறவர்கள், கையில் வரும்போது கொஞ்சம் டாலரை சேவிங்காக எடுத்துகிட்டு வரவங்க எல்லாருமே பெரும்பாலும் இன்ஜினியரிங் படித்தவங்களாகவும் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களாகவும் தான் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ I beg to differ with you. Statistically, I can prove it, I can send it to you. 75% are non-engineers, only 25% are engineers. Okay? It's by qualification. By qualification, by degree.
ஒரு சிறிய இடைவேளை. ஸ்டேட் வித் ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை 6crores.com co-presented by Sunland Refined Sunflower Oil. புயலொன்று புதிராக கை கட்டி வாய் பொத்தி வீசும் தென்றலானதென்ன கடல் கூட கரை தாண்டி சில்லென்று வெண்பனி துளியாய் மாறி போனதென்ன ஒரு வண்ணத்து பூச்சியின் வண்ணம் மெல்ல கீழ்வானத்தின் வானவில் ஆனதென்ன ஊரெங்கும் உன் பாசத்தின் அர்த்தம் சொல்ல அந்த விண்மீன்கள் தான் தூது சென்றால் என்ன இவன் அன்பு தொடும் எல்லை அதற்கீட இணையில்லை இவன் போல் எங்கோர் தந்தை வேறெங்கும் இல்லை தாயுமானவன் இவன் தாயுமானவன் தந்தையாயினும் இவன் தாயுமானவன். தாயுமானவன் ஒரு தந்தையின் தாலாட்டு. ஜூலை 15 முதல் இரவு 7:30க்கு. டேய் மச்சான், நம்மள கேட்காமலே ஆபீஸ் டைமிங் மாத்திட்டாங்கடா. என்னது? ஏய், இன்னைக்கு காட்டுறா யாருன்னு. அண்ணா நகர் மாலினி கோடம்பாக்கம் கோகிலா நுங்கம்பாக்கம் சோனியா நீலங்கர் நமிதா எல்லாத்துக்கும் ஒருத்தரை விடாம போட போட்டு சொல்றா. என்னடா சொல்ற? ஆபீஸ் டைமிங் மாத்திட்டாங்கன்னா உங்கள் அபிமான அம்மன் டிஆர்வை டிஎம்டி கம்பிகள் வழங்கும் ஆபீஸ் பவர்ட் பை 6crores.com இனி ஜூலை 15 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு மாற்றப்பட்டுள்ளது. ஆபீஸ் டைம் மாறுறது முக்கியம் இல்ல, நீங்க பாக்குறது தான் முக்கியம். சூப்பர் சிங்கர் 9 o'clock ஆகுது ஊரெல்லாம் பார்த்தது உலகமே பேசுது 9 to 10 மறந்துடாதீங்கப்பா 9 to 10 சூப்பர் சிங்கர் 9 to 10. ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்டு வின்னர் ஜூலை 15 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு உங்கள் விஜயில். இந்த உலகத்துல எத்தனையோ அதிசயங்கள் இருக்கு. அதுல ஒரு அதிசயம் இந்த வீட்ல இருக்கு. அந்த அதிசயத்தோட பேரு சீதா. தேவைகளை அறிஞ்சி சேவை செய்யறதுல அவ ஒரு தெய்வ மக. அளவில்லாம பாசம் காட்டுறதுல அவ ஒரு அன்பு மக. இந்த வீட்டுக்கே அதிர்ஷ்டமா விளங்குறதுனால அவ ஒரு திருமக. மொத்தத்துல யாருக்கு கிடைப்பா இப்படி ஒரு மருமக? தெய்வம் தந்த வீடு. ஜூலை 15 முதல் இரவு 8 மணிக்கு உங்கள் விஜயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை 6crores.com co-presented by Sunland Refined Sunflower Oil. இந்த ஒரு ரஷ்ல எல்லோரும் அலைபோகிற திசையிலேயே இன்ஜினியரிங் ஆவேன் என்று போய் கொண்டிருப்பது, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும் என்று நம்பிக்கொண்டிருப்பது ஒரு மித்து தான். இன்னைக்கு இன்ஜினியரிங் துறை மூலமாக அதிக வேலை வாய்ப்புகள் இல்லை, இது குறைந்து கொண்டே போகிறது என்பதை இன்ஜினியரிங் படிக்கிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இங்கே கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் இப்படி எல்லாருமே இன்ஜினியராக போனால் ஒரு நாட்டுக்கு தேவைப்படக்கூடிய பல்வேறு துறை சார்ந்த பணிகளை செய்வதற்கு தேவைப்படக்கூடிய டெக்னீஷியன் ஸ்கில்டு பீப்புள் இல்லாமல் போகும் ஆபத்தும் இருக்கிறதுங்கிற ஒரு சோஷியல் ஆங்கிளை முன்வைக்கிறாங்க. தொடர்ந்து பேசுவோம், நிறைய விஷயங்கள் காத்திருக்கிறது. நான் இன்ஜினியரிங் படிப்பை எடுத்ததால் என்னுடைய குடும்பம் நசிந்தது என்றோ அல்லது பர்சனலாக நான் பாதிக்கப்பட்டேன் என்றோ யாராவது இருக்கீங்களா? ஃபினான்ஷியல் த்ரெட் தான். ஃபினான்ஷியல் த்ரெட். ஃபினான்ஷியல் த்ரெட் எப்படி? இப்போ என்ன பிஇ சேர்த்தாங்க, எதனாலனா எங்கள் பாட்டி வந்து என்னோட பேர குழந்தைங்க அவங்களோட கசின்ஸ் எல்லாரும் வந்து பிஇ சேர்ந்துட்டாங்க, அதனால நீயும் சேர்ந்தே ஆகணும், அதனால டெஃபினட்டாக நீ சேர்ந்துடும் ஏதோ ஒரு கோர்ஸ், ஆனால் பிஇன்ற அந்த கிரேட் மட்டும் வேணும் அப்படின்ற கான்செப்டாக என்னை சேர்த்து விட்டாங்க. ட்ரிபிள் கோர்ஸ் தான் எனக்கு கிடச்சிது, ஸோ அதனால் சேர்த்தாங்க. சேர்த்துட்டு ஃபினான்ஷியலாக என்னால் அது டெஃபினட்டாக இது பண்ண முடியாது. எனக்கு அப்பா கிடையாது, எங்கள் அம்மா மட்டும்தான். அண்ட் ஷீஸ் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட். ஸோ டெஃபினட்டாக எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. எனக்கு லோன் தான் போட்டாங்க பேங்க்கில். பேங்க் லோன் போட்டு அது வந்து கிட்டத்தட்ட 4.5 lakhs ஆச்சு எனக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு. நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நான் திரும்பி அதை கட்டணும். நான் 15,000 தான் சம்பாதிக்கிறேன். எங்கள் அம்மாவை நான் பார்த்துக்கணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் த கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் கான்செப்ட். இப்போ உங்களுக்கே தெரியும் நம்ம எப்படி வாழ்கிறோன்னு சொல்லிட்டு. ஃபினான்ஷியலாக ஒரு பொருள் வாங்கணும்னா எவ்வளோ காசு இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு காய் வாங்குறதுக்கு, ஒரு வெங்காயம் வாங்குறதுக்கு எனக்கு 100 ரூபா செலவாகுது. அப்படி 15,000 எனக்கு எப்படி நான் இதையும் பார்த்துக்கிட்டு பேங்க் லோனையும் எப்படி கட்டுறது? நான் ஃபினான்ஷியலி இந்த வேலை ஒருத்தர் நினைக்கிறீங்களா, ஒருத்தர் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு இருக்க நெருக்கடியில் இப்போ இருக்கிற வேலை கிடைச்சா போறோன்ற கான்செப்ட்ல தான் எல்லாரும் இருக்கும். இப்போ நானும் அதே மாதிரி தான், கிடைச்சா போதுன்ற கான்செப்ட்லாம். அட்லீஸ்ட் அந்த 15,000 கூட இல்லாமல் நான் வீட்டில் உட்காந்தனா எதுவுமே பண்ண முடியாது என்னால். அதுக்காவது போகலாம். அட்லீஸ்ட் அந்த 15,000ல என்னால் ஏதாவது சமாளிக்க. அந்த நெருக்கடியை, உங்களுடைய இந்த சூழ்நிலையை கம்பெனிகள் எப்படி கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறாங்க?
இந்த மாதிரி உங்களுடைய சூழ்நிலை ஏதாவது ஒன்று கிடைச்சா போதுங்கிற நிலைமையில தான் நிறைய பேர் இருக்காங்க. இதை கம்பெனிகள் எப்படி மிஸ்யூஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? கொடுத்தா போகிறோம், சம்பளம் கொடுத்தா வேலை செய்கிறா, 15,000 போதும், இவளோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்காக வேலை பண்ணிட்டா. ஸோ இவளை எவ்வளோ வேணாலும் வேலை வாங்கினா, 6 days ஒர்க்கிங், 16 hours ஷிஃப்ட், உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன்ஸ், ஓவர் டியூட்டிஸ் எல்லாமே நடக்கும். உங்களுக்கு கம்பெனியில் நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க. இட்ஸ் பிகாஸ் நீங்கள் இந்த வேலையை விட்டு போக மாட்டீங்க. இவ போனால் அடுத்த வேலை தேர்றதுக்கு அந்த 1 மாதம் நோட்டீஸ் பீரியட் நான் சர்வைவ் பண்ணுறதுக்கு எனக்கு சம்பளம் தரமாட்டாங்க. அடுத்த மாதம் நான் எப்படி சம்பாதிப்பேன், நான் எப்படி அதை சமாளிப்பேன்? அடுத்த மாதம் வீட்டு வாடகையே என்னால் கட்ட முடியாது, அந்த நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணுறது அடுத்து எனக்கு சேலரி வர வரைக்கும். ஸோ அதனால் நான் வேலையை விட்டு போக மாட்டேன் அப்படின்றதுனால என்னை நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க. எவ்வளோ வேலை வேணும்னாலும் எக்ஸ்டென்ஷன், 6 days ஒர்க்கிங் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. நானும் பிஇ போய் சேர்ந்தேன், வேலை வாய்ப்பு நல்லா இருக்குங்க தான் சேர்ந்தேன். இன்னை வரைக்கும் என்னால் அந்த லோன் கட்ட முடியல. நான் பேங்க்கில் வாங்கியிருக்கேன் 1.25 லட்சம். எங்கள் அப்பா அதை படிக்கிறதுக்கு, ஏன்னா கவர்மெண்ட் வந்து முழு கடனை என்றைக்கும் கொடுக்க போகிறதில்ல, அவங்களோட 50% தான். அதுக்கு அடுத்து எங்கள் அப்பா வாங்கின 2 லட்ச ரூபாய் இன்னை வரைக்கும் வட்டி கட்டிக்கிட்டு தான் இருக்கும். ஃபுல்லாக என்னால் கட்ட முடியல. ஏன்னா எனக்கு இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு, நான் வாங்குற சம்பளம் எனக்கு மட்டும்தான் பத்துது. நான் எங்கள் அப்பா கடனே அடைக்க முடியல. 2 லட்ச ரூபா கொடுத்து எங்கள் அப்பாவுக்கு என்னால் கொடுக்க முடியல. கவர்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி எக்கச்சக்க பேர் வாங்கியிருக்காங்க. இன்னும் என் கூட வாங்கின, எங்கள் ஊரில் வாங்கின செட்டு, நான் இந்த திருநெல்வேலி மாவட்டத்துலேருந்து வர்றேன், என்னுடைய மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 10 பேர் வாங்கினாங்க என்னுடைய ஊரில். யாரும் இன்னைக்கு கட்டலையே. அது ஒரு இழப்பு தான், நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு இழப்பு தானே. ஏன்னா எல்லாருமே வேலை கிடைக்குன்னு நோக்கத்தில் தான் நம்ம போகிறோம். பட் எண்ட் ஆஃப் த இயரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0. இன்னொன்று இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப் மார்க்ஸ் கிடையாது. 600 மார்க் எடுத்தவங்களுக்கும் பிஇ போகிறாங்க, 1100 மார்க் எடுத்தவங்களுக்கும் பிஇ போகிறாங்க. தென் குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணும்போது ரிசல்ட் 0 தான் நம்மளுக்கு. தமிழ்நாட்டுக்கு தகவலாக நீங்கள் சொல்லலாம், என்னென்னலாம் படித்தா கரியர்? பேசிக் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில், கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியில், அது நீங்கள் மீடியா எடுத்துக்கலாம், எனி லெவல் ஆஃப் மீடியா, கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய வேக்யூம் இருக்குது. இன்றைக்கி அதை ஃபில் பண்ண முடியல. அது ஒன்று. ஹெல்த் சர்வீசஸில், ஹெல்த் செக்டர் கிடையாது, ஹெல்த் சர்வீசஸில், அது மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கலாம், அல்லது வந்து மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம், அந்த மாதிரி லெவல். ஷாப் ஃப்ளோரில் வேலை செய்யக்கூடிய என்ஜினியரிங் நாலேஜ் இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கி நிறைய தேவைப்படுறாங்க. என்ஜினியர்ஸ் தேவையில்லை, இன்ஜினியரிங் நாலேஜ், பேசிக் லாஜிக், மேத்தமெட்டிக்ஸ். இன்றைக்கி வந்து சாஃப்ட்வேருடைய அடிப்படையே மேத்தமெட்டிக்ஸ் தான். இன்றைக்கி மேத்தமெட்டிக்ஸுடைய மார்க்கெட் 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் அப்ளை பண்ணுவான் ஒரு 50 சீட்டுக்கு. ஆனால் இன்றைக்கி அதே மேத்தமெட்டிக்ஸ்க்கு 1000 பேர் அப்ளை பண்ணுவான் 40 சீட்டுக்கு. இதில் இருக்குது. தமிழில் எழுதுறதுக்கு அந்த 18 to 25 ஏஜ் குரூப்புக்கு லிட்ரேச்சர் கிடையவே கிடையாது தமிழ்நாட்டில். 18 to 25 லிட்ரேச்சர் இல்லை. இன்றைக்கி ஒரு பெரிய வேக்யூம் இருக்குது. அதை எழுதுறதுக்கு நிறைய இருக்குது. வெப் பேஸ்ட் ஜாப்ஸ், ஏகப்பட்ட வெப் பேஸ்ட் ஜாப்ஸ் இருக்குது. அந்த மாதிரி பார்க்கும்பொழுது நாட் ஓன்லி காப்பி ரைட்டிங், எடிட்டிங் அந்த மாதிரி இல்லாமல் கண்டென்ட் டெவலப்மெண்ட்லேருந்து நிறைய வேலைகள் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருவோம். சாதாரணமாக மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸ், லோ லெவல் மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸ், ஹை லெவலாக MBA படிச்சுட்டு நீங்கள் வர தேவையில்லை. சொல்கிற வேலையை உனக்கு செய்ய தெரியணும், ஆளை வச்சு வேலை வாங்க தெரியணும், இவ்வளோ தான். இந்த வேலைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ITI படிச்சுட்டு வராங்க பாருங்கள், வெல்டிங், ஃபேப்ரிகேஷன், இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து எப்படி பார்க்கணும்னா, சென்னையை நோக்கி, நகர்ப்புறம் நோக்கி மட்டுமே வேலைகளை நம்ம பார்க்கக்கூடாது. டூரிஸ்ட் கைடு வேலைகள், அதுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை, ஹிஸ்ட்ரி படித்தா என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இன்றைக்கி உடனடியாக ஹிஸ்ட்ரி படித்த உடனே ஆர்ட், ஆர்கிடெக்சர், ஆர்கியாலஜி இது போன்ற விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும். இன்றைக்கி ஒரு மாதத்துக்கு 50,000 வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, வெறும் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு. அதுக்கு மேலே அவங்க படிக்கலாம், 50,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க இன்றைக்கி. டூரிசம் இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்பொழுது சாதாரண கேப் மேனேஜ்மெண்ட், கேப்ஸ், 4 வண்டி, அவங்ககிட்ட சொந்தமாக வண்டி கிடையாது, ஒரு செல்ஃபோன் தான் இருக்குது, 4 இடத்துல கான்டாக்ட் வச்சுருக்காங்க. கான்டாக்ட் வச்சு இன்றைக்கி வியாபாரம் பண்ணுறவங்க ஏகப்பட்ட, இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய வேக்யூம் இருக்குது. சிறு தொழில் முனைவோருக்கான மிகப்பெரிய ஒரு வேக்யூம் இதில் இருக்குது. இந்த வெற்றிடம் இருக்குது. இந்த வெற்றிடத்தை பற்றி நம்ம நினைக்கிறதே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து வெற்றினாலே இது படித்தாதான் வெற்றின்னு நினைக்கிறோம். நெடுஞ்செழியன் சார், இன்றைக்கி இந்த இன்ஜினியரிங்கிற மேட் ரஷ் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இன்ஜினியரிங் காலேஜஸில் இருக்கக்கூடிய பாலிட்டிக்ஸும் என்ன? லெவல் ஆஃப் எலிஜிபிலிட்டி மட்டும் குறைக்கல, குவாலிட்டி ஆஃப் இன்ஜினியரிங்கும் குறைஞ்சிட்டு வருது. இப்போ பிட்ஸ் பிளானி IIT எடுத்திங்கன்னா ஆஸ் பர் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் சிலபஸ் இருக்கும். நீங்கள் அடுத்து NIT, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, டெல்லி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பஞ்சாப் இன்ஜினியரிங் காலேஜ்லாம் அந்த சிலபஸில் ஒரு 70% 80% பண்ணுறாங்க. இப்போ உள்ள தனியார் பொறியியல் கல்லூரிகள் ஆல் ஓவர் இந்தியா, இன்க்ளூடிங் UP, AP எல்லா ஸ்டேட்டும் சேர்த்து, தமிழ்நாடும் சேர்த்து 50% இன்ஜினியரிங் தான் நம்ம வந்து படிக்கிறோம். இதுலேயும் பாஸ் பர்சன்டேஜ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இப்போ 2012 ரிசல்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையை சுற்றி கிட்டத்தட்ட வந்து ஒரு 250 காலேஜுக்கு மேலே இருக்குது. இங்கே ஒரு 50,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க. அதில் பாஸ் பண்ணது ஒன்லி வந்து 7,600 பேர் தான்.
அது மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸில் வந்து 9000 பேர் தான் பாஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிற ஃபைனல் இயர் பாயிண்ட்டை போய் உங்கள் கிளாஸில் கன்சிஸ்டண்ட்டாக அரியர்ஸ் இல்லாமல் எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்கான்னு கேட்டால் 3லேருந்து 5 பேர் வழி, அதுக்கு மேலே யாரும் எந்த காலேஜ் வந்து சொல்கிறதில்ல. இதெல்லாமே வந்து ஒரு மாயையில் வந்து நம்ம வந்து சிக்கி இன்ஜினியரிங் மட்டும்தான் லைஃப் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறது வந்து முற்றிலும் தவறானது. பொறியியல் தாண்டி எத்தனையோ துறைகள் இருக்குது. இந்த துறைகளை வந்து நம்ம திரும்பி பார்க்குறதில்ல, ஏன்னா அதிலெல்லாம் வாய்ப்புகள் இல்லை. பட் இன்றைக்கி வந்து ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் வந்து எய்ம்ஸ் டெல்லி, ஐஐடி டெல்லியோடு சேர்ந்து இங்கே வந்து பயோ டிசைன் ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன் உலகத்தரம் வாய்ந்த ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி இந்தியாவை பார்க்கணும், நம்ம இந்தியாவை விட்டு நம்ம வந்து வெளிநாட்டை பார்க்குறோம். ஏன்னா இங்கேயும் வந்து குவாலிட்டி இருக்குது, இங்கேயும் நல்ல மேன் பவர் இருக்குது, பட் நம்ம அதை பார்க்குறதில்ல. அதேமாதிரி வந்து நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இந்தியாவில் வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் நம்ம மாணவர்கள் வந்து நம்ம இங்கேருந்து வெளியே போகணும். ஏன்னா நம்மளோட பொறியியல் வந்து சமுதாயத்துக்கு அன்றாட தேவை என்ன தேவை, ஒரு சாதாரண அக்ரிகல்ச்சருக்கு என்ன தேவை, அது சம்மந்தமாக நம்ம வந்து பொறியியல் வந்து அப்ளிகேஷன் கொடுக்குறதில்ல. இல்லை நம்மளோட ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்து என்ன ஒரு மாறுதல் கொண்டு வரலாம். இப்போ வந்து இஸ்ரேலில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா டெல்லவிவ் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, எந்த பெஸ்ட் யூனிவர்சிட்டி வேர்ல்டு வைட் எடுத்திங்கனாலும் அவங்க ரிசர்ச்செல்லாம் இன்றைக்கி வந்து சோலார் செல்லில் வந்து நான் வந்து என்ன மாடிஃபை பண்ணி எங்கே 1 கிலோவாட் கிடைக்கிறதோ அங்கே 3 கிலோவாட் எப்படி கொண்டு வரலாம். நீங்கள் சொல்ல உண்மை, ஆவர்டோ இல்லை ஸ்டான்ஃபோர்டோ மெசேஜஸோ இவங்கெல்லாம் ரிசர்ச்சாக நிறையா பண்ணுறாங்க. ஆனால் ஏனைய படிப்புகள் குறித்த பார்வையும் சிந்தனையும் இல்லாத அளவுக்கு இன்ஜினியரிங் மீதான மோகம் விரவி கிடப்பது ஒரு ஆபத்தான விஷயமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. ராச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை 6crores.com, co-presented by Sunland Refined Sunflower Oil. புயலொன்று புதிராக கை கட்டி வாய் பொத்தி வீசும் தென்றலானதென்ன, கடல் கூட கரை தாண்டி செல்லென்று வெண்பனி துளியாய் மாறி போனதென்ன, ஒரு வண்ணத்து பூச்சியின் வண்ணம் மெல்ல கீழ்வானத்தின் வானவில் ஆனதென்ன, ஊரெங்கும் உன் பாசத்தின் அர்த்தம் சொல்ல அந்த விண்மீன்கள் தான் தூது சென்றால் என்ன, இவன் அன்பு தொடும் எல்லை அதற்கீட இணையில்லை, இவன் போல் எங்கோர் தந்தை வேறெங்கும் இல்லை, தாயுமானவன் இவன் தாயுமானவன், தந்தையாயினும் இவன் தாயுமானவன். தாயுமானவன் ஒரு தந்தையின் தாலாட்டு. ஜூலை 15 முதல் இரவு 7:30க்கு. டேய் மச்சான், நம்மள கேட்காமலே ஆபீஸ் டைமிங் மாத்திட்டாங்கடா. என்னது? ஏய், இன்னைக்கு காட்டுறா யாருன்னு. அண்ணா நகர், மாலினி, கோடம்பாக்கம், கோகிலா, நுங்கம்பாக்கம், சோனியா, நீலங்கர், நமிதா எல்லாத்துக்கும் ஒருத்தரை விடாம போட போட்டு சொல்றா. என்னடா சொல்ற? ஆபீஸ் டைமிங் மாத்திட்டாங்கண்ணா. உங்கள் அபிமான அம்மன் டிஆர்வை டிஎம்டி கம்பிகள் வழங்கும் ஆபீஸ் பவர்ட் பை 6crores.com இனி ஜூலை 15 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு மாற்றப்பட்டுள்ளது. ஆபீஸ் டைம் மாறுறது முக்கியம் இல்ல, நீங்க பாக்குறது தான் முக்கியம். சூப்பர் சிங்கர் 9 o'clock ஆகுது, ஊரெல்லாம் பார்த்தது, உலகமே பேசுது. 9 to 10 மறந்துடாதீங்கப்பா, 9 to 10 சூப்பர் சிங்கர் 9 to 10. ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்டு வின்னர். ஜூலை 15 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு உங்கள் விஜயில். இந்த உலகத்துல எத்தனையோ அதிசயங்கள் இருக்கு. அதுல ஒரு அதிசயம் இந்த வீட்ல இருக்கு. அந்த அதிசயத்தோட பேரு சீதா. தேவைகளை அறிஞ்சி சேவை செய்யறதுல அவ ஒரு தெய்வ மக. அளவில்லாம பாசம் காட்டுறதுல அவ ஒரு அன்பு மக. இந்த வீட்டுக்கே அதிர்ஷ்டமா விளங்குறதுனால அவ ஒரு திருமக. மொத்தத்துல யாருக்கு கிடைப்பா இப்படி ஒரு மருமக? தெய்வம் தந்த வீடு. ஜூலை 15 முதல் இரவு 8 மணிக்கு உங்கள் விஜயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ராச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை 6crores.com, co-presented by Sunland Refined Sunflower Oil. உலக நாடுகளோடு ஒப்பிடுகிற போது இந்திய அளவில் அதிகமான எண்ணிக்கையில் இன்ஜினியர்கள் படித்துக் கொண்டிருந்தாலும் உலகின் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் நடக்கக்கூடிய அளவுக்கான ஆய்வுகள் இங்கு நடக்காமல் இருப்பதன் பின்னணியில் பல்வேறு அரசியல் காரணங்கள் இருப்பதாக எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. ஆனால் உண்மையிலேயே இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர்கள் ஆய்வுகளை நோக்கி நகர வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தப்படுகிறது. பேசலாம். ஆனால் நம்ம ஊர் யூனிவர்சிட்டிகளில் ஏன் அதிகமாக ரிசர்ச் நடக்கிறது இல்லை, ஆய்வுகள்? நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஒரு 2 ப்ராப்ளமாக ஏன் அது நடக்கிறது இல்லைங்கிறது பார்க்கலாம். ஒன்று வந்து ரிசர்ச் கேப்பபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸே குறைவு முதல்ல. இப்போ ஒரு
நீங்கள் இவ்வளவு இன்ஜினியரிங் காலேஜ் சொல்கிறோமே, அது எதுவுமே தங்களை ரிசர்ச்சுக்காகவே கட்டமைக்கல. ஒரு ஸ்டூடெண்ட் ஷாப் மாதிரி தான் அது. வா, டிகிரி வாங்கு, வெளில போயிடு. ரிசர்ச்சுக்கான கட்டமைப்பே இங்கே கிடையாது. பட் இன் சம் சென்ஸ் உங்களுக்கு வந்து அந்த அந்த ரிசர்ச் கேப்பபிலிட்டியில் வந்து ட்ரெயின் ஆகிட்டே தான் இருக்குது. இதே பையன்தான் அங்கே போய் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து டாப் ரிசர்ச் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ சோலார் செல்லில் ரிசர்ச் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அரௌண்ட் த வேர்ல்டு நிறைய இந்தியன்ஸ் இருப்பாங்க. நெடுஞ்செழியன் எப்படி பார்க்குறீங்க அதை? மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிசர்ச்சுக்கு வந்து ஃபஸ்ட்டு மாணவர்களை வந்து ஒரு சோஷியல் பாடி, ஒரு கம்ப்ளீட்டாக வந்து இப்போ நமக்கு வந்து ஒரு மஸ்கிட்டோ பேட்லேருந்து நம்ம என்னனாலும் நம்ம வெளிநாட்டில் தான் இம்போர்ட் பண்ணுறோம். பட் அன்றாட தேவைகளுக்கு ஒரு இனோவேஷன் காம்படிஷன் பண்ணுற அளவுக்கு எந்த காலேஜுக்கு வந்து ஒரு கட்ஸ் கிடையாது. எவ்வளோ வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவழிக்கிறாங்க. அதை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக வந்து மாணவர்களுக்கு வந்து எவ்வளோ திறமைகள் இருக்குது, எண்ணற்ற திறமைகள் இருக்குது. இந்த மாணவர்களை வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ நாங்கள் இன்னோவாட் அப்படின்னு வந்து நாங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சிராப்பள்ளியில் ட்ரை பண்ணோம். திருக்குவளை, பண்ருட்டி, அரியலூர் இங்கே உள்ள ரூரல் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு மொபைல் ஃபோனை வந்து சோலாரில் சார்ஜ் பண்ணுற மாதிரி கொண்டு வரோம். அவனுக்கு அந்த திறமை இருக்குது. பட் அதுக்கான பிளாட்ஃபார்மை வந்து நம்ம உருவாக்கலை. அதுக்கு தான் வந்து நான் என்ன சொன்னால், அந்த விஷனரி லீடர்ஸ் வந்து காணாமல் போயிட்டாங்க. எஜுகேஷன் அண்ட் பாலிடிக்ஸ் வந்து என்னைக்கு செப்பரேட் ஆகுதோ அன்றைக்கி தான் வந்து இந்தியாவில் எஜுகேஷன் உருப்படும். அது வரைக்கும் ஒன்றும் வராது. ஓகே, இதில் நிறைய டைமென்ஷன்ஸ் இந்த ஷோவில் வந்திருக்கு. ஆனால் ஒரு 2-3 யதார்த்தமான விஷயங்களையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு பக்கம் முழுக்க எல்லாரும் இன்ஜினியரிங் ரஷ்ஷுக்கு பின்னால் போகிறது மூலமாக ஒட்டுமொத்த தேசம் எப்படி கட்டமைக்கப்பட வேண்டுமோ அதனுடைய ஷேப்பே மாறி போகும் அப்படிங்கிற சில விஷயங்களை சொன்னீங்க. அது நியாயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான். இன்னும் சொல்லப்போனால் எவ்வளவு டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதே நம்முடைய ஞாபகத்திற்கோ கவனத்திற்கோ வர முடியாத அளவுக்கு இது நம்ம கண்ணை தர போட்டு மறைச்சிருக்கு, பியர் ப்ரெஷர் நெருக்கடியை உண்டாக்கியிருக்கு அப்படிங்கிற பல்வேறு விளக்கங்கள் ஒரு பக்கம் சொல்லப்பட்டது. அஃப்கோர்ஸ் அது இந்த பக்கம் இருக்கவங்க கவனிக்க வேண்டியிருக்கு. பட் இன்னொரு சைட்லேருந்து பார்க்குறப்போ, ஒரு சோஷியல் வியூலேருந்து பார்க்குறப்போ, ஒரு தனி மனிதனால் ஒரு சாதாரணமான ஒரு ஆளால் வந்து இவ்வளவு தூரம் ஆழமாக யோசிச்சிட முடியுமான்னு தெரியாது. அது ஒரு மிகப்பெரிய குற்றமாகவும் பார்த்து விட முடியாது. இன்னொன்று, தமிழ்நாட்டை மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரீம் இருக்குங்கிறதே மறுக்கிறதுக்கு இல்லை. நார்த் இந்தியாவில் டெல்லியிலையும் மும்பையிலையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே காமர்ஸ் தான் எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதன் மீது ஒரு பிரியம் இருக்கிறது, அதன் வழியாக பணம் சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு ரூட் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்மளே இங்கே கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் பிகாம் தான் படிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ இன்ஜினியரிங் ஒரு ரஷ் வந்தோன்னே இன்ஜினியரிங் பின்னால் ஓடுற காரணம் என்னென்னா, எல்லாரும் தன்னுடைய நிலையிலிருந்து அடுத்த இடத்தை நோக்கி நகருவதற்காக ஒரு முயற்சி செய்கிறாங்க. அதற்கான பெஸ்ட் சாய்ஸாக இன்ஜினியரிங் பார்க்கப்படுது. பட் உடனடி தேவைக்கு தேவைப்படக்கூடிய இன்ஜினியர்ஸ்கள் கொஞ்ச நாள் அவர் சொல்லிட்டு போனார்ல, நான் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகிறேன், விடுங்களேன் அப்படின்னு விடுங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துக்கு அவங்க தானாக வருவாங்க. ஒரே துறை சார்ந்த படிப்பு ஒரு தேசத்திற்கு நல்லதில்லை. அது சமூக ரீதியான வேறுபாடுகளை உருவாக்கும், சாதி ரீதியான துண்டாட்டங்களுக்கு துணை போய் விடும். கவனமாக இருங்கள்னு ரொம்ப சரியாக பேசின உங்களுக்கு அந்த ஒரு பரிசை தரணும்னு ஆசைப்படுறேன் சார். ப்ளீஸ். கிளாட்ஸ்டன் அவர்களுக்கு இந்த பரிசு திருச்சி லண்டன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பிளைவுட்ஸ் வழங்கும் ஒரு கலர் டிவி. வாழ்த்துக்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஒரு வெளியிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு இதனுடைய சாதக பாதகம் என்ன, ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறதுனால என்ன சாதகம் அல்லது என்ன பாதகம் அப்படிங்கிற பேச்சோடு மட்டும் நிறுத்திடாமல், அதே நேரத்தில் அவர் பயன்படுத்திய வார்த்தைகள், அவருடைய மொழித்திறன், இது எல்லாத்துக்காகவும் இந்த பரிசை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். மங்களன் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர் சுரேஷ் அவர்களுக்கு. எம்மி, சுரேஷ் எம்மி. ஓகே, வாழ்த்துக்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். என்னதான் ஒரு எக்ஸ்பர்ட் வியூவாக எல்லாருமே இன்ஜினியரிங் படிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டுப்பா அப்படின்னு 19 கருத்து சொல்லிட்டு போனாலும், ஒரு சாமானியனுடைய வாழ்க்கையில் இன்ஜினியரிங் என்கிற படிப்பு எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை உணர்வு ரீதியாக சொன்ன போதும் சரி, அறிவு ரீதியாக நிறைய இன்ஜினியர்கள் இங்கே வரணும் அப்படிங்கிறத அவர் வலியுறுத்தும் போது பேசிய பேச்சுக்களானாலும் சரி, ரெண்டுலேயுமே ஒரு திருத்தமும் தெளிவும் இருந்தது. அவருக்கு இந்த பரிசை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். செல்வ பிரகாஷ், உங்களுக்கு வாங்க. தென் தமிழகத்துடைய மீனவ குடும்பத்தை சார்ந்தவர் இவர். வாழ்த்துக்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். சுகர் ஃப்ரீ ஃபுட்ஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். இது ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை 6crores.com, co-presented by Sunland Refined Sunflower Oil. நன்றி, வணக்கம்.